இந்த ஒளிபரப்பில் உங்களோடு கூட இந்த வார்த்தையை பேச கர்த்தர் உதவி செய்த அதே வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு கூட பேசலாம் என்று சொல்லி தொடர்ந்து இந்த முதல் ஆராதனையில் அந்த வார்த்தையை கர்த்தர் மிக ஆசீர்வாதமாய் இந்த இடத்துல அநேக வெளிப்பாடுகளோடு கூட கர்த்தர் அதை வெளிப்படுத்தினார். இந்த நாட்களில் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் அநேக சவால்கள், விசுவாசிகளாக அநேக சவால்களை நாம் கடந்து வருகிறோம். ஆனால் அதன் எல்லாவற்றின் மத்தியில் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களும் மாறுறதில்லை. அந்த வார்த்தைகள் கர்த்தர் திரும்ப திரும்ப நம் மத்தியில் திரும்ப ஞாபகப்படுத்துறதுடைய நோக்கம், அதுக்கு தான் இந்த வேதாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் அதில் மிகவும் ஆழமாக எழுதப்பட்டிருக்கிறதுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த வார்த்தைகள் உண்மையானது, இது நிலைக்கும், இது நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தை உண்மையானது, இது நிலையான வார்த்தை. ஏதோ ஆபிரகாமுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த வார்த்தை மாத்திரம் இல்லை, என் வாழ்க்கையில் நடக்கிற வார்த்தை. சொல்லுங்க, என் வாழ்க்கையில் நடக்கிற வார்த்தை தான். அதனால தான் இந்த வார்த்தை என்னுடைய ஆதாரமாக இருக்கிறது. அன்னைக்கு சங்கீதக்காரன் எழும்பி சொல்றாரு, இது எனக்கு தீபமாக இருக்கிறது, வழிகாட்டுதலாக இருக்கிறது, எனக்கு ஆகாரமாக இருக்கிறது, எனக்கு மருந்தாகவும் மாறுது, எல்லா விதங்களும் அது எனக்கு ஜெயமாய் மாறுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இல்லையா? இந்த வார்த்தையை நம்ம பெரிய வெளிப்பாடோடு கூட கர்த்தர் ஒவ்வொரு சம்பவங்களில் கர்த்தர் செய்ததை தான் இந்த நாட்களில் தியானிக்கிற பிரசங்கமாக எங்களோடு கூட பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம். அதில் இந்த ஏசியா திருக்கசன புஸ்தகங்கள், எரேமியா திருக்கசன புஸ்தகம், எசேக்கியேல், இப்படி திருக்கசையில் கர்த்தர் எழுப்பி எழுதின நாட்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய தடுமாற்றத்தில், சில நேரங்களில் பின்தங்குதல்ல, அது மாத்திரம் இல்லை, அநேக நேரங்களில் இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நடக்குமா நடக்காதான்ற ஒரு கேள்வியோடு கூட கடந்து வருகிற காலகட்டங்களில் கர்த்தர் திரும்ப திரும்ப திருக்கசிகளை எழுப்பி ஆண்டவர் சொன்ன வார்த்தையும் வாக்குத்தத்தமும் நிறைவேறும் என்பதை நிச்சயப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை அப்படிதான் ஆண்டவர் என்ன பண்றார், பராமரிக்கிறார், அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறார். 400 ஆண்டுகள் அவள் பயங்கரமான நிர்பந்தத்தினுடாய் கடந்து வந்தாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை, கிட்டத்தட்ட அதுக்கு முன்பாக சில 2, 3, 4 தலைமுறைகளுக்கு முன்பாக சொன்ன வார்த்தையை, 4 இல்லை அதுக்கு மேலேயே இருக்கும், ஆனால் குறிப்பிட்டு சொல்லப்பட்ட ஆபிரகாம் இடத்துல இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். 400 ஆண்டுகள் அவர்கள் அடிமைத்தனத்தோடு கூட கடந்து வந்தாலும் அந்த வார்த்தைகளை கர்த்தர் நிச்சயமாய் நிலைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் அதை நிரூபிக்கிறார். ஆனாலும் இந்த ஜனங்கள் வியக்கத்தக்க அற்புதங்களை பார்த்தாலும் கூட அவர்களுக்குள்ள அநேக நேரங்களில் சோர்வுகள் வருகிறது நிமித்தமாய் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுமா வராதான்னு சொல்லி ஒரு தயங்குதல்ல பின்தங்குதல்கள் அநேக நேரங்களில் வருது. அப்படிப்பட்ட காலகட்டங்களில் தான் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை எழுப்பி தேற்றும்படிக்கு வார்த்தைகளை திரும்ப திரும்ப தர்றார். இன்னைக்கு எப்படி ஆலயத்துக்கு வந்தா, இன்னைக்கு ஆலயத்தை காட்டிலும் கூட நிறைய சோர்சஸ் உண்டாயிருச்சு. நிறைய யூடியூப்ன்ற ஒரு சோர்ஸ் இருக்குது. இல்லை பல வெவ்வேறுபட்ட வழிகளிலே கர்த்தர் திரும்ப திரும்ப வார்த்தைகளை ஞாபகப்படுத்துறதுக்கு ஏதுவாக இருந்தது. அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் யூடியூப்ல, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இல்லை சபை கூட கிடையாது, இப்படி கூடுவது. அப்போ தீர்க்கதரிசிகளை கர்த்தர் திரும்ப திரும்ப எழுப்பி என்ன பண்றாரு, இந்த வார்த்தையை நான் நிலைப்படுத்துவேன் என்பதை கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறார். அதை தான் இந்த இயேசு திருக்கதரிசனத்தில் எச்சரிப்பாய் கர்த்தர் ஒரு பகுதியை பேசினாலும் அவர் சொன்ன வார்த்தை நிலைப்படுத்துவேன் என்பதை கர்த்தர் இன்னொரு பகுதியில் பேசி கொண்டிருக்கிறார். அதை தான் இந்த இடத்துல கூர்ந்து நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த மாதங்களே கர்த்தர் எனக்கு திரும்ப திரும்ப ஏவின ஒரு வார்த்தை, இந்த திருக்கசன புஸ்தகமாகிய ஏசியா திருக்கசனத்தில் 54வது அதிகாரங்களில் வெவ்வேறுபட்ட வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் 14ஆம் வசனத்தை கர்த்தர் ஏனோ எனக்கு திரும்ப திரும்ப ஏவினார். அதை இப்பொழுது திரும்ப திரும்ப அதை நிச்சயப்படுத்தி கொண்டிருக்கிறார். வசனம் எப்படி சொல்லுது, நீ நீதியினாலே சிறப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு உன்கிட்ட வராது தூரமா போயிரும், நீ பயமெல்லாம் இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. சொல்லுங்க என்னதுங்க? திரும்ப வாசிக்க தெரிஞ்சவங்க, படிக்க தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லாருமே சேர்ந்து சொல்லலாம், நான் நீதியிலே ஸ்திரப்பட்டிருப்பேன், கொடுமை என் பட்சத்தில் வராது, அதுக்கு தூரமாக இருப்பேன். சொல்லுங்க, அதுக்கு எனக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. சொல்லுங்க, அதுக்கு எனக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. கொடுமை செய்கிறவர்கள் எவ்வளவுதான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இருக்குது, அடிக்கடி நான் அதை பாடுவேன். தீமை செய்கிறவர்கள் தீமை செய்ய நினைக்கையில் தேவன் அருகில் நின்று என்னை காத்திடுவார், என்னை பகைத்தவர்கள், அதில் எழுதுனவங்க அப்படி எழுதிட்டாங்க, உடனே என்னை விட்டு விலகிடுவார்கள். அது அடிக்கடி நான் அது ரொம்ப பழைய பாட்டு. இந்த பாட்டை சில நேரங்களில் ஆல்டர் காலெல்லாம் பாடியிருக்கிறேன். நிறைய வாலிபர்கள் முகாமில் அநேகர் அது உணர்றது. ஏன்னா நீ நிறைய நேரத்தில் தீமை செய்கிறவர்கள் சுற்றி நம்ம இருந்து கொண்டே இருக்கலாம். வேலையில், நம்முடைய குடும்பங்களே, நம்ம சொந்தத்திலேயே, நம்ம சுற்றி இருக்கிறவங்களே அநேக நேரத்தில் தீமை செய்ய நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ நீதியில் ஸ்திரப்படும் பொழுது இதெல்லாம் ஒரு பொருட்டாகவே இருக்காது. அல்லேலூயா. நீதி யார்? கிறிஸ்து. நீதி யார்? நம்முடைய ஆண்டவர். நீதியில நாம் என்றைக்கு ஸ்திரப்பட்டு கொண்டே இருக்கிறோனோ அன்றைக்கு இந்த காரியங்கள் என்ன அஃபெக்ட் பண்ணாது. எத்தனை பேருக்கு புரியுது?
அல்லேலூயா. ஏன்னா எனக்கு ஒரு கான்ட்ராஸ்ட், போன ஆராதனையில் கொஞ்சம் நிறைய பேர் இருந்து எல்லாம் அல்லேலூயா ஆமேன். அங்கேயும் ஒரு ரெக்வஸ்ட் வச்சேன், ஒரு 10 பேர் என்ன பண்ணுங்க, ஒரு ஆமேன் சோத்திரம் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் பேசுறதுக்குன்னு சொல்லி. ஏன்னா ஒரு பலவீனம் 2 நாட்களாக கொஞ்சம் சரீரத்தில் ஒரு பலவீனம், அதுலேயும் அந்த பலவீனத்தை மிகைப்படுத்தாமல் கர்த்தரை ஜெயமாக இன்னைக்கு நிற்க வச்சு பேச வச்சுக்கிறார். அதுக்கு ஒரு சோத்திரம் பண்ணி அந்த பலத்தோடு கூட இன்னைக்கு நிற்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் ஏன்னா வயிற்றில் எது சாப்பிட்டாலும் நிற்காதபடிக்கு ஒரு பலவீனம் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் வார்த்தைன்ற ஒரு பலத்தை கொடுத்து கர்த்தர் நிற்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறார் இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு. அப்போ நீங்கள் கொஞ்சம் என்னோடு கூட ஒத்துழைத்து, என்னோடு கூட இல்லை பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல பேசுகிறதோடு கூட ஒத்துழைப்பீங்கன்னா ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. சும்மாலாம் கர்த்தர் பிரசங்கம் பண்ண வைக்கிறது இல்லை. நம்மளெல்லாம் கரைச்சி புழிஞ்சு கொஞ்சம் நேரத்தெல்லாம் வாங்கி எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, பரிசோதிச்சு தான் என்ன பண்ணுறாரு, பேசும்படிக்கு கிருபையை தருகிறார். அந்த கிருபையில் நிற்கும் பொழுது நீங்களும் அந்த கிருபைக்குள்ள வந்து அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. அது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும்போது சில காரியங்களோடு கூட ஆரம்பிக்கிறார். திருக்கசி கொண்டு சொல்லும்போது சொல்றார், பிள்ளை பெறாத மலடியே, ஒரு மகிழ்ச்சியை பார்க்காத ஒரு ஆளே, நீ கவலைப்படாத, உனக்கு சொல்றதை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லிதான் கர்த்தர் ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அநேக நேரங்களில் இப்படியே போயிடுமோ என் வாழ்க்கை, சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஏன் நடக்காம போயிருமோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, கர்த்தர் அங்க சொல்றாரு ஒரு வார்த்தை. இதுக்கு முன்பாக சொல்றாரு, என்ன சொல்ற, மலைகளே விலகி போகலாம், பர்வதங்களே என்ன பண்ணும். நிறைய நேரத்தில் நம்ம அடிக்கடி இதை பாட்டா பாடுறதுனால இது ஒரு பெரிய பொருட்டா இல்லாமல் போச்சுன்னா அதை திரும்ப மிகைப்படுத்தி சொல்றேன். மலையே விலகி போகலாம், பர்வதங்களே நிலை பெயர்ந்து போயிட்டாலும் அப்படின்னா அது வியக்கத்தக்க விதத்துல பயங்கர காரியங்கள் நம்ம சுற்றி நடந்தாலும் என் மேல கர்த்தர் வச்சிருக்கிற பாசமோ அவருடைய அன்பும் மாற போறது இல்லை, அது குறையாது. நல்லா புரியுறவங்க மாத்திர கையை தட்டுங்கலாம், ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அது கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரட்டும். அல்லேலூயா. அப்ப God time and again promises us saying, திரும்ப திரும்ப நிச்சயப்படுத்தி சொல்லுகிறேனால் அவர் நம்ம மேல வச்சிருக்கிற பாசம், நம்ம மேல வச்சிருக்கிற அக்கறை, அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற அந்த நீதி, அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற அந்த திட்டங்கள் நிறைவேறுகிறதா இருக்கிறது என்பதை கர்த்தர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அததான் இதை படிப்படியா இதை பேசிக்கொண்டு வருகிற ஆண்டவர். ஏன்னா இதெல்லாம் நம்ம சில நேரங்களில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாலும் இந்த வார்த்தையை கர்த்தர் ஏனோ எனக்கு திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்துறதை நான் இப்பொழுது புரிந்து கொள்கிறேன். அது ஒரு திட்டத்தோடு கூட கர்த்தர் சொல்றாருன்றது 14ஆம் வசனத்துல தான் இன்றைக்கு இந்த மாதத்துல ஒருவேளை அடுத்த சில வாரங்கள் பேச கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த வசனம் சொல்லுது, நீ நீதியினாலே சிறப்பட்டிருப்பாய். ஆமென். You will be, இங்கிலீஷ்ல 2-3 டிரான்ஸ்லேஷன்ஸ் நான் வாசித்தேன். ஒரு டிரான்ஸ்லேஷன் ரொம்ப அழகா சொல்லுது, you will be firmly established. ஆமென். நிலவரமாய் ஸ்தாபிக்கப்பட்டிருப்பாய். ஒரு விசுவாசி ஸ்தாபிக்கப்படுகிறது என்பது ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற பெரிய கிருபை. அல்லேலூயா. ஏன்னா இன்றைக்கு எவ்வளவு பெரிய ஜாம்பவானா விசுவாசத்துல சொன்னாலும் கூட அவன் நிலவரப்படுகிறது என்பது கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்குது. அல்லேலூயா. எத்தனையோ ஊழியர்கள் திடீரென்று, நான் இப்ப கூட ஒரு கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக இல்லை போன வாரம் நினைக்கிறேன், ஒரு ஊழியர் அவர் சொல்றாரு, அவருடைய சாட்சியினுடைய முக்கியமான காரியத்தில் எழுதும்போது சொல்றாரு, நான் ஊழியத்தை கொஞ்சம் பிரேக் எடுத்து விட்டுற போறேன். ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு அமெரிக்க தேசத்தில் இருக்கிற ஊழியர், பேர் டக்குன்னு வரல மைண்ட்ல. இப்போ நான் வாசித்து பார்க்கிறேன், சில நேரங்கள் அநேக நேரங்களில் சூழ்நிலைகள் நிலவரற்ற தன்மையை கொண்டு வருகிறதற்கு இன்னைக்கு கொண்டு வந்தாலும் தேவ நீதி நம்மை நிலைப்படுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. எதுங்க, இந்த வசனத்தை 2 பகுதியாக நான் பிரிக்க ஆண்டவர் எனக்கு வெளிப்பாட தரும் பொழுது, ஒன்று, you will be secure and stable. ஆமென். நீ பாதுகாப்பாய் நிலவரமாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்றாரு. இந்த வசனத்தின் அடிப்படையில் என்ன சொல்றாருங்க, உனக்கு பாதுகாப்பு இருக்கும், நிலவரத்தையும் நான் கட்டளையிடுவேன். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க. அல்லேலூயா. ஏன்னா நீங்க சொல்ல தான் அந்த வார்த்தை செயல்பட்டு கொண்டே இருக்கு. இல்லைன்னா நம்ம கேட்க முடியாது. கேட்காம சில இடத்துல பல தடைகளை பிசாசு கொண்டு வரும். அதனால நீங்க சொல்லுங்க, நான் நிலைப்பட்டு ஸ்திரப்படுவேன், பாதுகாப்பை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. You will be secure and stable. இன்னொன்னு சொல்றாரு இதே வசனத்துல, இன்னொரு பகுதி கர்த்தர் சொல்றாரு, that you will surpass and you will succeed. அப்படி என்ன சொல்றாரு, நீ அநேக காரியங்களை மேற்கொண்டு ஜெயமாயிருப்பாய். யாருக்கு புரியுது சொல்லுங்க அவங்க. நான் அநேக காரியங்களை மேற்கொண்டு, அதை தான் சொல்றாரு, கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாது இருப்பாய், அவைகள் உன்னை பற்று. அப்படின்னு என்ன அர்த்தம், இதெல்லாம் என்ன பண்ணுது, மேற்கொள்ள நினைக்கிறது. நான் அவைகளை மேற்கொண்டு நான் எப்படி இருப்பேன், சக்சஸ்ஃபுல்லா இருப்பேன். ரொம்ப தூரம் உட்காந்து பக்கத்தில் ஒருத்தர் சொல்லுங்க, நம்ம மேற்கொள்கிறது கர்த்தருடைய பலன் நம்ம கிட்ட இருக்குது. சொல்லுங்க, மேற்கொள்றது கர்த்தருடைய பலன் நம்ம கிட்ட இருக்குது. நம்ம சக்சஸ்ஃபுல்லா வெற்றியா இருக்கணும் தான் கர்த்தருடைய நோக்கமா இருக்குது. ஏன்னா பவுல் எழுதுறாரு, கிறிஸ்துவை எங்களிலே கிறிஸ்துவிலே நாங்கள் வெற்றி சிறக்க பண்ணி, அவன் என்ன பண்றாரு, வெற்றி சிறக்க பண்ணி என்கிட்ட இருந்து ஒரு சுகந்தம், ஒரு வாசனையை அநேகர் கொண்டு வரும்படிக்கு கர்த்தரனை தேர்ந்தெடுத்திருக்கிறார்.
இந்த வசனத்தை சரியான சொல்லனாலும் அதோடைய சாராம்சம் இதுதான். என்னதுக்கு என்ன தேர்ந்தெடுத்த நோக்கம் நீங்க உங்களை பெருமைப்படுத்தி சொல்லணும். உலக மனுஷன மாதிரி நான் இல்லாமல் என்னை தேர்ந்தெடுத்து என்ன தெரியுமா, எனக்குள்ள ஒரு வெற்றியை வச்சு அந்த வெற்றின்ற வாசனை வெளியில வந்து அநேகருக்கு அது சுகந்தமாய் மாறும்படிக்கு கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்தார். யாரெல்லாம் அதை மகிழ்ச்சியோடு கூட பெற்றுக்கொண்டு சொல்றீங்க, I am chosen not because I need to become a Christian. நான் ஒரு கிறிஸ்தவனா மாறி சபைக்கு வந்து ஏதோ என் பேரை மாத்திக்கிட்டு ஏதோ ஒரு லேபிள் ஒட்டிக்கிறதுக்கு இல்லைங்க. எனக்குள்ள ஒரு வெற்றியை வைக்கிறார், எனக்குள்ள ஒரு வெற்றியை வைக்கிறார். அந்த வெற்றி எனக்குள்ள வந்து செயல்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அந்த வெற்றி புறப்பட்டு போய் அதிலிருந்து ஒரு கிரியை நடக்க துவங்கிறது. அது அநேகரை கிறிஸ்துவ வண்டியில ஈர்க்கிறதற்காய் கர்த்தர் என்னை அநேகரிலிருந்து சிலராய் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இதைதான் சொல்றாரு. இதை செய்கிறதற்கு அன்றைக்கு பவுல் எழும்பி தெசலோனிக்க சபைக்கு பேசும்போது சொல்றாரு, 2 தெசலோனிக்க புத்தகத்துடைய 3வது அதிகாரத்தின் 3ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்க. 2 தெசலோனிக்கர் 3வது அதிகாரத்துடைய 3ஆம் வசனத்தை இப்படி வாசிக்கிறேன். தெசலோனிக்க சபைக்கு இவர் எழுதுறார், பவுல் எழும்பி எழுதுறார். என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தரோ உண்மை உள்ளவர், கர்த்தரோ உண்மை உள்ளவர். அந்த மைக்கு இது கொடுங்க, வால்யூம் கொடுங்க, அந்த மைக்கை ஆன் பண்ணுங்க. ஆமென். கர்த்தரோ உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி, கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்தி. அப்ப நான் ஸ்திரப்பட முடியாது, அதை செய்யறதுக்கு கர்த்தர் உண்மை உள்ளவர். சொல்லுங்க, யார் உண்மை உள்ளவர் சொல்லுங்களேன். நான் ஸ்திரப்படுறதுக்கு நான் எடுக்கிற படிப்பு, நான் எடுக்கிற முயற்சி, நான் சேர்க்கிற பணம், நான் போயிட்டு இங்க ஓடுறது பண்ண முடியாது. அதை செய்யறதுக்கு கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தரோ உண்மை உள்ளவர், ஸ்திரப்படுத்தி, அவர் என்னை ஸ்திரப்படுத்தி. உங்களை அவர் எழுதுறாரு. நம்ம சொல்லுவோம், என்ன ஸ்திரப்படுத்தி என்னை தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். ஏன்னா அன்றைக்கு தெசலோனிக்க சபை was going through a lot of challenge. பயங்கரமான சேலஞ்சில் தான் இந்த 2 நிருபங்களை, ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கங்கே நிருபங்களை எழுதும்போது அதில் ஒரு பெரிய சாட்சி அடங்கியிருக்கிறது. ஒரு பேக்ரவுண்ட் பிஹைண்ட் தட். எல்லாத்தையும் நம்ம தியானிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் இதை எழுதும்போது அந்த சபைக்கு சவாலாக மாத்திரமல்ல, அவளை ஆறுதலாக சொல்கிறேன். என்ன சொல்கிறா தெரியுமா, யூ கோயிங் த்ரூ லாட் ஆஃப் சேலஞ்சஸ். நீங்கள் நிறைய சவாலோடு கூட போயிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த சபைக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா, கர்த்தர் உண்மை உள்ளவர், அவருடைய உண்மையின்படியே உன்னை ஸ்திரப்படுத்தி உன்னை நிலப்படுத்துவார். இன்றைக்கு நீ உன் குடும்ப சூழ்நிலையில் நீ போய் கொண்டிருக்கிற காரியங்களுக்கு கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் உன்னை ஸ்திரப்படுத்தி உன்னுடைய காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, காத்துக்கொள்வார். உன்னை தீமையில நீ மாட்டாதபடிக்கு கர்த்தர் உன்னை காத்துக்கொள்கிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்கிற ஒரு ஆமேன்னு சொல்லுங்களா. அல்லேலூயா. அப்போ இதை தான் சொல்றாரு. பேதுருடைய வெளிப்பாடு பாருங்க. அவர் சொல்றாரு 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துடைய 10ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும்போது சொல்றாரு பாருங்க. அவர் சொல்றாரு, அநேகர் இந்த உலகத்தினுடைய உபாதைகள் நம்மை வாட்டிக்கொண்டே இருக்குது. பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குள் என்னை தம்முடைய நித்திய மகிமைக்காய். 1 Peter chapter 5 verses 10. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் எழுதுற வெளிப்பாட்டை பாருங்க. என்ன சொல்றாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னை தம்முடைய நித்திய மகிமைக்காய் அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்க, இந்த உலகத்துல கொஞ்ச காலம் எனக்கு பாட அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. அந்த பாடுகளை அனுபவித்து அந்த பாட்டிலேயே அந்த பிரச்சனையே அந்த போராட்டத்தை என் வாழ்க்கை முடியறது இல்ல. அந்த பாடு என்னை எதை கொண்டு வருதுன்னா, என்னை சீர்படுத்தலுக்குள்ள கொண்டு வருது. அல்லேலூயா. when there is trouble there is also அதுல அந்த ட்ரபிள்ல கர்த்தர் ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டையும் வச்சிருக்கிறாரு. சங்கீதக்காரன் சொல்றார், என்ன சொல்றாரு தெரியுமா, தாவீது எழுதும்போது சொல்றாரு, நான் உபத்திரப்பட்டது நல்லது. என்னைக்கு போஸ்ட் பண்றாரு, அன்னைக்கு போஸ்ட் பண்ணல. அதை முடிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன எழுதுறாருன்னா, நான் இந்த உபத்திரத்தை பட்டது நல்லது. இது நிமித்தமா என்ன பண்ண, கர்த்தர் யார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. அப்ப இங்க எழுதுறாரு, என்ன சொல்றாரு, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. என்ன நிலைநிறுத்துறார். அல்லேலூயா. என்ன பண்றாரு சொல்லுங்களேன். 3 விஷயம் சொல்றாரு. சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நான் ஒரு நல்ல ஜெயமானவனாய் கர்த்தர் என்னை நிலைநிறுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த காலில் நான் பேசின சப்ஜெக்ட்ல இருந்து டீவியேட் ஆகல, அதே வார்த்தையை தான் திரும்ப பேசுறேன். அந்த வசனத்துல நிறைய காரியங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தையை தான் அடிப்படையா எனக்கு காலில் பேசுறேன். நீதியிலே நீ ஸ்திரப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. அந்த நீதி யாரு, கிறிஸ்து. சொல்லுங்க, நீதி யாருங்க, அந்த கிறிஸ்துவிலே நான் ஸ்திரப்பட்டிருப்பேன். சொல்லுங்க, கிறிஸ்துவில நான் ஸ்திரப்பட இந்த அடுத்த மீதி விஷயங்கிறது பார்த்தீங்களா, கொடுமை, பயம், திகிலு, இதெல்லாம் என்கிட்ட வராது. அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் ஃபோக்கஸ் எதுல இருக்குதா, இது மேல இருக்குது. ஃபோக்கஸ் எது மேல இருக்குது சொல்லுங்களேன். ஃபோக்கஸ் எது மேல இருக்குது, பயத்து மேல. ஐயோ என்ன ஆயிடும் தெரியலையே, நாளைக்கு வேற திங்கக்கிழமையாச்சே, ஐயோ இந்த ஆஃபீஸில் போனால் என்ன ஆகிடுமோ, இல்லை இது இந்த மனுஷன் இப்படி பேசிட்டார் என்ன ஆகிடுமோ. நம்ம ஃபோக்கஸ் எது மேலே போயிருதுன்னா, திகில் மேலே, பயத்து மேலே, எவனோ செய்து கொண்டிருக்கிற கொடுமையின் மேலே பயம் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ நீதியில ஸ்திரப்பட அது உன்னை விட்டு தூரமாக போயிருன்றாரு. அப்போ கிறிஸ்துவாகிய நீதியில ஸ்திரப்படுறது தான் விசுவாசியுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ என் நோக்கம் என்ன இருக்கணுங்க,
சொல்லுங்களேன். ஒரு 10 பேர் பேசிட்டு இருங்க ப்ளீஸ். 10 பேர் பேசுனீங்கன்னா, நான் ஒவ்வொரு ஆராதனையில் ஒரு 10 பேர்கிட்ட தான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா எல்லாருமே பேசுனீங்கன்னா சாதனையாக மாறிடுமே. இங்கே ஆண்டவரே இறங்கி வந்து எல்லாரும் பேசிட்டீங்கப்பா சூப்பர்ப்பான்னு சொல்லுவார். அதனால கொஞ்சம் ஒரு 10 பேர் போராடினா சொல்லுங்க, நீதியில ஸ்திரப்பட 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 பேசுங்களேன். நீதியில என்ன பாதிக்கிற இந்த உலகத்தினுடைய எந்த போராட்டமோ அதுவா போயிடும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை உருவாக்குறாங்க, நல்லா அதை டஃப்பாக்க அது மேலே போய் எது மோதினாலும் அந்த பொருள் தான் அதை மோதர் தான் நாசமாவதே தவிர அந்த பொருள் நாசமாகாது. அந்த உதாரணம் உங்களுக்கு மனசில் வருதா? நான் பேசும்போது வருதா? அப்படிதான் நம்ம நீதியில் என்றைக்கு ஸ்திரப்பட்டு கொண்டே இருக்கிறோமோ அன்றைக்கு இந்த உலகத்தினுடைய மாயைகள், கவலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்மை ஒரு நாளும் ஒன்றும் பண்ணாது. இதை தாவீது அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவ ரீதியாக நான் விளக்கினேன். இன்னைக்கு தாவீதை பேசல, நான் தானியேலை குறித்து பேச போகிறேன். அதனால் தாவீதுடைய வாழ்க்கையை நான் மேற்கோள் காட்ட கொஞ்சம் விளக்க விரும்புகிறேன். பாருங்கள், தானியேல் ஒரு சின்ன பையனாக இருந்ததே எனக்கு ஸ்திரமில்லாத ஒரு வாழ்க்கை. சின்ன பையன், அவன் அது வளர்ந்த நாட்டில், புத்தி தேர் நாட்டிலேருந்து அவனுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது என் கற்பனை மாத்திரம், நீங்கள் வாசிக்கும் போது இப்படி தான் படிப்படியாக நடக்குது. அவன் பிறந்த உடனே கொஞ்ச நாள் வளர்ந்த உடனே சொல்லிட்டாங்க அண்ணன் தம்பிங்களா பெரியவங்க எல்லாரும், அப்பா அம்மா ஒரு கீழ்ப்படிஞ்சான பையனால அவன் சொல்கிறான், டே நீ வீட்டில் இருக்க வேணா அங்கே போயிடுறா. வீட்டில் தங்கவே முடியாத ஸ்திரம் இல்லாமல் ஓடி என்ன பண்ணுறான், காட்டிலையும் மேட்லேயும் ஆடுகளுக்கு பின்னால் அப்படியே ஓட்டு கிடக்கிறான். அங்கே போனால் அங்கேயும் ஒரு சிரமமான தூக்கம் இருக்குது. காட்டிலலாம் படுத்து தூங்க முடியுமா? பெட்டாக இருக்குது. அங்கே என்ன பண்ண நல்லா நிம்மதியாக தூங்க முடியும். ஏன்னா இவன் கொடுக்கப்பட்ட வேலையை ஆட்டை பார்த்துக்கணும். அதுக்கு ஒரு கரடி வருது, அதுக்கு சிங்கம் வருது. ஸோ இவனுக்கு தூக்கமே இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்படி ஒரு காலகட்டங்கள் போன பிற்பாடு ஒரு நாள் வருது, இவர் வராரு, ஒரு யுத்த காலத்துக்கு வர்றாரு. அங்கே ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தில் ஆண்டவனை பயன்படுத்திட்டாரு. இப்போ நினைக்கிறான், ஒருவேளை நினச்சிருக்கலாம் எனக்கு இனிமேல் ஒரு ஸ்திரம் வந்துடும், வீட்டை கொடுப்பாங்க, இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே சேர்த்துப்பாங்க, நம்ம ஊருக்குள்ளே வந்துடலான்ட்டு. அங்கேயும் சொல்கிறானுங்க, அப்பா நீ ஜெயிச்சிட்ட, சவுல் வந்து ஒரு மாதிரி ஒரு வெற்றியை பண்ணாலும் நீ அதை விட பெரிய வெற்றியை பண்ணிட்ட, ஆனாலும் நீ எங்க போனா திரும்ப பழையபடி போ. இப்படி நிலவரம் இல்லாத ஓடி இருந்த மனுஷன் வளர்ந்து ஒரு கல்யாண வயசு வந்துருச்சு. இப்ப கல்யாணம் பண்ணிட்டார். யாரும் கல்யாணம் பண்ணிட்டாருன்னா ராஜா வீட்டு பொண்ணியா கல்யாணம் பண்ணிட்டார். இப்போ யோசிச்சிருப்பாரு, இனிமேல்னாச்சும் ஒரு நிலவரம், நமக்கு ஒரு அரண்மனை கிடைக்கும், நம்ம பாட்டு இங்கே ஒரு இடத்துல ஓரமா உட்காந்து ராஜா வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்தா அப்போ நிலவரம் இல்லை, இவர் ஓடிட்டே இருக்காரு. ஏன்னா மாமனாருக்கு இவர் மேல வெறுப்பு வந்துச்சு. ஒரு பக்கம் அப்பா அம்மா அண்ணன் தம்பிங்க என்ன சொல்கிறாங்க, நீ இங்கே இருக்காதப்பா அங்கே போய் இருப்பான்ட்டு. ஏன் இதை கதையாக சொல்ல, நான் நிறைய நேரங்களில் படிப்படியாக வாழ்க்கையினுடைய கட்டாயங்கள் நம்மை நிலவரம் இல்லாமலே மாற்றிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே ஓடிட்டே இருக்கிறார். கடைசியில் அவரை ராஜாவே மாற்றிட்டாங்க. ஆனால் இதில் ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னா, இவருக்கு பிறந்த பிள்ளை இவரை துரத்துறான் திரும்பியும். இப்போ பாருங்க, நிலவரமற்ற தன்மையில் வந்த இந்த மனுஷன் தாவீது குறித்து நீங்க பாக்குறீங்கன்னா, அதாவது அவர் எழுதுற சங்கீதங்கள் அவ்வளவு இன்றைக்கும் எத்தனையோ 1000 ஆண்டுகள் இன்னைக்கும் ஒருத்தர் பாட்டை கட்டுறாங்க, அந்த பாட்டில் ஒரு கிருபை வருது. இன்னைக்கு அதில் ஒரு அபிஷேகத்தை பார்க்கிறோம் என்றால் தன் ஜீவியத்தை அப்படி அவன் என்ன பண்றான், புடமிட்டு இன்றைக்கு கடந்து வந்து நிலவரற்ற தன்மையில வந்து, ஆனால் அதுல ஒரு காரியத்தை செய்யறான் தம்பி, நீதியில அவன் ஸ்திரப்பட்டு கொண்டே இருக்கிறான். எல்லாவற்றின் மத்தியில் அவன் கொகையில படுத்தாலும் சரி, இல்ல ஒளிஞ்சு ஒரு காட்டில் படுத்தாலும் சரி, எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும் எதை அவன் இழக்கவில்லை என்றால் நீதியை இழக்கவில்லை. என்றைக்கு ஒரு மனுஷன் தேவ பிள்ளை நீதியை இழக்காமல் அந்த நீதியில சிறப்பட்டு கொண்டிருக்கிறானோ, எவ்வளவுதான் கொடுமை வந்தாலும், எவ்வளவுதான் துயரங்கள் வந்தாலும் அவனை எதுவுமே தொட முடியாது சார். அததாங்க தாவீது வாழ்க்கையில நீங்க பாக்குறீங்க. எல்லாம் கடந்து வருது. சொந்த பையன் அப்சலோம், இதை குறித்து உங்களுக்கு நான் பிரசங்கித்திருக்கிறேன். அப்சலோம் சொந்த பையன் நீங்க சொல்றாங்க, பெத்த பையனே எனக்கு விரோதமா மாறிட்டாயா. வர்றான், எப்படி வர்றான், 22,000 பேரை கூட்டு வரான் அப்பட சாவடிக்கிறதுக்கு. அவனுக்கே தெரியும் அப்பா ஒரு பெரிய ஆள்றான்ட்டு. ஆனா இவர் என்ன பண்ற, தலைமையில துண்டை போட்டுக்கிட்டு செருப்புலாம் இல்லாம வெறுங்கால என்ன பண்ற நடந்து போறாரு. இதெல்லாம் சரித்திரங்கள் இருக்குது, நான் கதையை சொல்லிட்டு போறேன்னு வச்சுக்காதீங்க. இப்படி ஸ்திரமற்ற தன்மை, நிலவரமற்ற தன்மை உலகத்தின் அடிப்படையிலே ஓடிக்கொண்டிருக்கிற மனுஷனுக்குள்ள நீதி ஸ்திரப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. யார் என் கூட இருக்கிறீங்க பிரதர்? The chasing will never stop. உன்னை துரத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் துரத்தாம நிறுத்தாது. ஊழியக்காரனா இன்னைக்கு ஒரு சில ஆண்டுகள் இன்றைக்கு ஊழியத்தில் வருகிறேன், வயசு கடந்து போயிருக்கிறது. நம்மளை துரத்துற காரியங்கள் துரத்தினே தான் இருக்கும். அந்தந்த காலகட்டங்களில் ஒரு காரியம் தான். ஆனால் என்றைக்கு என்னுடைய நீதியில நான் ஸ்திரப்பட்டு கொண்டே இருக்கிறேனோ, இது என்ன தொடாது, அது பாட்டுன்னு வரும், அது பாட்டு போயிட்டே இருக்கும். யாருக்கு இந்த சத்தியம் புரிச்சுன்னா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த சத்தியம் புரியதான் நமக்கு ஒரு வெளிப்பாடு பெருக பொறுத்தாங்க. அதை தான் ஆண்டவர் சொல்றாரு அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் இடத்துல, அப்பா நீங்க இதையே பார்க்குறீங்க, எதை ஃபோக்கஸ் பண்றீங்க?
கொடுமையை பார்க்குறீங்க, உங்களுக்கு விரோதமாக நடக்கிறத பார்க்குறீங்க, உங்களுக்கு விரோதமாக எழுதுகிற ராஜாவை பார்க்குறீங்க, உங்கள் குடும்பங்களில் வரதை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதை விட்டுட்டு நீதியில் ஸ்திரப்படுங்க. தாவீது நீதியில் ஸ்திரப்பட்ட தாவீதுக்கு ஏன்னா இவ்வளோ பெரிய சரித்திரம் வருது. ஒரு படமாக எடுத்தால் கூட எத்தனை சீரியஸ் எடுத்தாலும் அது தாங்காது. அவ்வளோ பெரிய ஒரு அவ்வளோ சரித்திரங்களை கடந்து வந்து தாவீது ஒரு நாள் ஓடி சிக்லாக்குன்னு ஒரு பட்டணத்துக்கு போயிட்டார். சிக்லாக்குன்றது வந்து அவருக்கு அவருடைய மனசில் என்னென்னா, சிக்லாக்கு போயிட்டா எங்கள் மாமனார் என்ன துரத்த மாட்டார். மாமனார் ஒரு பெரிய ராஜா, இஸ்ரவேலே ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா, இவனை துரத்திட்டு இருக்கிறாரு. ஒரு முறை அவர் சிக்கிறாரு, அவர் துணியை வெட்டிட்டு எடுத்துகிட்டு வந்து சொல்கிறார், ராஜா என்கிட்ட மாட்டினீங்க, ஆனால் கர்த்தர் உங்கள் மேலே அபிஷேகத்தை வச்சுக்கிறாரு, நான் உங்களை ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், விட்டுட்டு வந்துட்டேன். இன்னொரு வாட்டி அவர் குடிக்க வச்சிருந்த சொம்பை அவர் ஒரு பாத்திரத்தை எடுத்து வைக்கிறார், சொம்பையை தூக்கிட்டு வந்து சொல்கிறார், பார் நீ படுத்துக்கும் போது சொம்பை எடுக்கிறேன், அதுவும் உனக்கு தெரில உன் பார்த்து, ஆனால் உன்ன என்ன பண்ணிட்டேன், ஏன்னா நீ ஆனால் என்னை துரத்தி வந்தவன் கடைசியில் என்ன சொல்கிறான், குடும்பத்தெல்லாம் கூட்டிட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து இப்போ என்ன பண்ணுறான், சிக்லாக்கில் ஒரு பட்டத்தில் வந்து உட்காடுறான். சிக்லாக்கில் வந்து உட்கார்ந்தவனுக்கு நிலவரற்ற தன்மை இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் என்னுடைய பெரிய வெளிப்பாடு என்னன்னா, இவ்வளோ துரத்தலின் மத்தியிலும் தன் நீதியை அவன் காம்ப்ரமைஸ் பண்ணல. யார் என் கூட இருக்கிறீங்க? எவ்வளோதான் துரத்தல் வந்தாலும் அந்த துரத்தில் அங்கே போகிறான், பிள்ளை குட்டிகள்லாம் அடிச்சு தூக்கின்னு போயிட்டாங்க, எல்லாம் நடந்துச்சு. அவங்க விட்டுட்டு போயிட்டு வரும்பொழுது அந்த சரித்திரத்தை சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். போயிட்டு வந்துட்டு இப்போ வந்து பார்க்கும்பொழுது எதுவுமே இல்லை. அதில் வசனம் சொல்லுது, இவனால் அழறது கூட பலம் இல்லாமல் மட்டும் அழுகுறான். அப்போ எப்படி எழுதிருப்பான் யோசிச்சு பாருங்க. வளர்ந்த மனுஷன், பிள்ளை குட்டி பெற்றவன், ராஜா, ஒரு நல்ல ஒரு அபிஷேகம் பெற்றவன், ராஜா ஆளான ஒரு அபிஷேகம் பெற்றவன், எல்லாம் இருக்குது. இப்போது எப்படி அழுகுறானா, அழுகிறது கூட. ஆனால் தனக்குள்ள இருந்த நீதி என்ன செய்யுதுன்னா, அந்த அதே அதிகாரத்தில் வாசிக்கிறீங்க, தன் தேவனாய் கர்த்தருக்குள்ள தன்னை பலப்படுத்தி கொண்டான், திடப்படுத்தி கொண்டான். அப்போ நீதி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் என்றால் அது என்ன பண்ணாது, உங்களை ஒரு நாள் எந்த ஒரு கொடுமைக்கும் விட்டு கொடுக்காது. நீதின்னு பேசுறேன்னா அது யாருன்னா ஆண்டவர் கிறிஸ்து. உன்னை இன்னைக்கா உனக்காக மரிச்சு அந்த நீதியில உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கிற அந்த நீதியில நீ ஸ்திரப்பட எவ்வளவுதான் உனக்கு விரோதமா காரியங்கள் வந்தாலும் அது உன்னை அணுகாது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இதெல்லாத்தையும் கடந்து வந்த பிறகு ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றா தெரியுமா? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துடைய 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் நேரம் ஓடுது, இதே நான் பேசுனேன்னா கொஞ்சம் என்னால் மற்றதை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. பட் ஐ வாண்ட் யூ டு ரீட் தட் வேர்ஸ். அதை வாசிங்க. என்ன சொல்லுது? தானியேலை பார்த்து தாவீதை பார்த்து சொல்றாரு, தானியேலே உன் வீடும் உன் ராஜ்யமும். நல்லா சொல்றாரு பாருங்க. இவ்வளவு நாள் எதில் விட்டுட்டு ஓடுறான்? வீடு கிடையாது. நல்ல கவனிங்க. என்ன இல்ல, வீடு ஸ்திரப்படாமல் ஓடிக்கொண்டிருக்கிறான். சின்ன பையன்ல இருந்து வாலிப நாட்டில இருந்து வீடு கிடையாது அவனுக்கு, அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறான். ரெண்டாவது என்ன கிடையாது, எதை கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணினார்? ராஜ்யத்தை வாக்கு பண்ணினார். என்ன வாக்கு பண்றாரு? சந்ததியை வாக்கு பண்றார். அந்த 3 காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. இனி உன்னுடைய வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் ராஜாசனம் உனக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுறாரு. அல்லேலூயா. ஏன்? கர்த்தருடைய நீதியிலே அவன் ஸ்திரப்பட்டு கொண்டிருக்கிறான். இன்னைக்கு உனக்கு வர்ற பிரச்சனையை பார்த்துட்டு நீ பாட்டுக்கிட்டு இங்கங்க ஓடி கர்த்தரை இழந்து விடுவாய் என்றால் உன்னால ஜெயமா இருக்க முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு வர்ற உன்னுடைய பிரச்சனை இங்கங்க ஓடி நிலை தடுமாறி ஓடிக்கொண்டு தேவனை இழந்துராத. தேவனை வச்சு என்ன பண்ணுவோம்? நீதியை ஸ்திரப்படுத்தி கொண்டேரு. அல்லேலூயா. அந்த நீதி ஸ்திரப்பட ஒரு நாள் வருது. இந்த தாவீதுடைய வாழ்க்கையில சின்ன பையன்ல இருந்து ஓடிக்கொண்ட தாவீதை இப்ப சொல்றப்பா, இனி வீட்டை பத்தி நீ கவலைப்படாத, அந்த வீடு நிலைப்படும், அது ஸ்திரப்படும். ஒரு ராஜ்யத்தை குறித்து நீ பயப்படாத, உன் அரசாட்சி நிற்கும். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே இயேசு கிறிஸ்து வரையில அவருடைய அரசாங்கம் நின்று கொண்டே தான் இருந்தது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக அரசாட்சி செய்கிற அதிபதியாய் அந்த தலைமுறையில பிறந்தாரு. அல்லேலூயா. அதுதாங்க கர்த்தருடைய வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்க்கையில நிலைக்க வேண்டும் என்றால் உன் நீதியிலே நீ ஸ்திரப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு இந்த காலையில நான் இந்த மனுஷன்ல உங்களுக்கு சும்மா மேற்கோள் காட்டினேன். ஆனாலும் தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை பேச வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு ஏவி சில காரியங்களை காண்பித்து தான் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். அதனால கொஞ்சம் நீங்க தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா தூங்குங்க, பரவாயில்ல. ஆனா கொஞ்சம் பேர் மாத்திரம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஆமேன்னு சொல்லி அல்லேலூயா சொல்லி சோத்திரம் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் வார்த்தை இங்க அப்படியே என்ன பண்ண அசைவாடிட்டே இருக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் அது கூட கொஞ்சம் பேர் புரிஞ்சவங்க சிரிச்சிங்க நினைக்கிறேன், கொஞ்சம் பேர் அது கூட கவனிக்கல நினைக்கிறேன். பரவாயில்ல, அது ஜோக். இப்போ வரலாம். இப்போ பாருங்க 6வது அதிகாரத்தில் தானியேல் புத்தகத்தில் the book of Daniel chapter 6 verses 28 28வது வசனத்துடைய இந்த கடைசி பகுதியை முதல்ல வாசிக்கிறேன். இந்த வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. இது தமிழ் மொழியாக்கத்தில் இந்த வார்த்தை விதமாய் நான் வாசிக்கிறேன். The word says, ஆமென், தானியேலின் காரியம்
ஜெயமா இருந்தது. இதனுடைய மொழியாக்கங்கள், சில மொழியாக்கங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுது, KJV கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன்ல சொல்லுது, ஆமென், Daniel prospered in everything he did. ஆமென். இன்னொரு மொழியாக்கம் மாதிரி சொல்லுது. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாய் இந்த வார்த்தை தொட்ட உடனே அந்த வேறு மொழியாக்கங்களை வாசிக்கும் வார்த்தை சொல்லுது, தானியேல் தான் செய்த காரியங்களே நிலைப்பட்டிருந்தான், ஸ்திரப்பட்டிருந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. யார் என் கூட இருந்து சொல்லுவீங்க, நான் செய்யற காரியம் நிலப்படணும், நான் செய்யற காரியம் ஸ்திரப்படணும், அது நிமித்தமாய் நான் ஜெயமாய் இருக்க வேண்டாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஜெயம் கர்த்தரால் வருகிறது. ஆனா அந்த ஜெயம் எப்படி வருகிறது என்றால், நான் எவ்வளவு கர்த்தருக்குள்ள நிலைப்பட்டிருக்கிறேனோ, எவ்வளவு அந்த நீதியில ஸ்திரப்பட்டிருக்கிறேனோ, அவ்வளவு அந்த ஜெயம் வருகிறது சார். நம்ம எல்லாருக்குமே ஒரு கிறிஸ்தவ பிள்ளைங்களா வளர்ந்தவங்க, கிறிஸ்தவங்களா வளர்ந்து வந்திருக்கிறவங்களே இந்த தானியேலுடைய சரித்திரத்தில் ஒரு பகுதி நல்லா தெரியும். அவரை தூக்கி சிங்கத்து கவியில் தூக்கி போட்டாங்க. அங்கே போனார், ஒரு ராத்திரிலாம் நல்ல பெட்டில் படுத்து 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்துட்டு காலில் என்ன பண்ணார், எழுந்து கம்பீரமாக வெளில வந்தார். அப்படி இந்த கதையை என்ன பண்ணோம் வாசித்துருக்குறோம். அது பெரிய வியக்கத்தக்க விஷயம். ஆனால் அது நடக்கிறதுக்கு ஒரு பேஸ் இருக்குது, அது நடக்கிறதுக்கு ஒரு சரித்திரத்தின் பின்னணி இருக்குது. சாதாரண நடந்ததில்லை. இன்னைக்கு 6வது அதிகாரத்தில் கடைசி வசனம் இப்படி சொல்லுதுன்னா, இதுக்கு முன்னாடி சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. அதை தான் இன்றைக்கு சற்று மேற்கோள் காட்டுறேன். இங்கே வாலிபர்கள் இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க, சகோதரர்கள் இருக்கிறீங்க, சகோதரிகள் இருக்கிறீங்க. உங்கள் மேலே கர்த்தர் ஒரு அழைப்பை வைத்து அந்த அழைப்பு இப்படி தான் முடியணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறாரு சார். உங்கள் மேலே வச்சிருக்கிற அழைப்பு எப்படி தெரியுமா? உங்கள் பேரை சொல்லி நீங்கள் சொல்லணும், என் காரியம் நிலைப்பட்டிருக்கிறது, என் காரியம் ஸ்திரப்பட்டிருக்கிறது, நான் ஜெயமாக இருக்கிறேன்ற ஒரு சாட்சி எனக்குள்ள வரணும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய நோக்கம். Every man that is called by God, God's purpose behind that, அதற்கு பின்பாக கர்த்தருடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவன் ஜெயமாய் இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் அழைக்கிறார் சார். இல்லைன்னா எத்தனையோ பேர் இன்னைக்கு இதே நேரத்தில் உங்கள் சொந்தக்காரங்க இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்களுடைய ரொம்ப நெருங்கியவங்க என்னென்னமோ பண்ணிட்டுக்கிறாங்க. நீங்கள் எங்க சார் ஆலயத்தில் உட்காரணும்? உங்கள் மேலே ஒரு திட்டம் இருக்குது சார். சிஸ்டர், உங்கள் மேலே ஒரு பெரிய திட்டம் இருக்குது மேடம். அதனால தான் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுறாரு, இங்கே கொண்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சு அவரை ஆராதிக்க அவர் ஒரு பலத்தை தந்து அந்த ரத்தத்தை கொடுத்து அந்த ரத்தத்தில் உன்னை மீட்டு அந்த திட்டத்தை உன்னில நிலைநாட்டும்படிக்கு கர்த்தர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அப்படிதான் இவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். இவங்கெல்லாம் ஒரு அடிமையா ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஒரு அரசாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. முதல் அதிகாரங்களுக்கு திருப்பினீங்கன்னா ஒரு சில வசனங்களை நான் மேற்கோள் காட்டுறேன். நான் அடுத்த ஒரு 15-20 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் நீங்களே சொல்லுங்க, உங்களுக்குள்ள ஒரு பொருத்தனை பண்ணீங்க. நான் முழிச்சிருந்து வசனத்தை கேட்பேன். கர்த்தர் எனக்குள்ள செயல்பட்டுன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்க வசனத்தை என்ன பண்ணுறாரு, அனுப்பி அவருடைய வார்த்தையை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப சொல்றாரு, இந்த முதல் அதிகாரங்களை நீங்க வாசிக்கும் பொழுது இந்த ராஜா ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் வைக்கிறாரு. சொல்லுங்க, என்ன வைக்கிறாரு? ஆண்டவர் நமக்குலாம் அப்படி ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் வச்சிருந்தா இங்க நான் இருந்திருக்க மாட்டேன்ப்பா, நீங்க இருப்பீங்களான்னு தெரியாது. இப்படிலாம் ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் வச்சு இவனை தான் ஊழியத்துக்கு அழைக்கணும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் வச்சுட்டாருன்னா எனக்கே தெரியல எப்படி கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுக்கிறாருன்னு. இல்லை, அதனால தான் பாடுறோம், ஒன்றுமே இல்லாத என் வாழ்வை நன்மையால். ஆமா, அப்படிதான் நம்மளை கர்த்தர் என்ன பண்றாரு, ஒண்ணுமே இல்லை, ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு, நோக்கத்தை வச்சதுனால நம்மளை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துகிறார். அல்லேலூயா. ஆனால் இந்த மனுஷனுக்கு அந்த காரியங்களை செய்கிறதற்கு ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. அவர் எவ்வளோ வைக்கிறாருன்னா, 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், அழகா இருக்கணுமா, 1ஆம் அதிகாரம் அழகா இருக்கணுமா, சகல ஞானத்தையும் தேறினவா இருக்கணுமா, அறிவுல ஞானம் வேற அறிவு வேற. பாருங்க என்ன சொல்லுங்க, ஞானம் அறிவு, அறிவுல சிறந்தவர்களா இருக்கணும், கல்வி நிபுணர். என்ன எக்ஸ்பெக்டேஷன், டபுள் PhD ட்ரிபிள் PhD, நிறைய டாக்டரேட் அந்த மாதிரி என்ன பண்ற ஒரு இது. அப்புறம் என்னதுங்க, ராஜாவின் அரண்மனையில சேவிக்க திறமை வேற. அப்படின்னா என்னது, கம்பு சுத்த தெரியணும், கண்ணை பிடிக்க தெரியணும், சண்டை போட தெரியணும். அப்படி அதுவும் see not only mental ability about the physical ability as well. இப்படி இருக்கிறவன என்ன பண்ண தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி இந்த ராஜா ஒரு கதையை கேட்குற மாதிரியே கேளுங்க. நான் ஒரு சிலர் நம்ம வேறுபட்டவங்க இருக்கிறோம், வேதாமத்தை முழுசா தெரிஞ்சவங்களும் இருக்கிறீங்க, சில இந்த கதையெல்லாம் தெரிஞ்சே இருக்காது, சரித்திரமே தெரியாது இருக்கு. அதனால நான் விளக்கும் பொழுது ரெண்டு சாராரம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் என் கூட ஒத்துழைச்சி புரிஞ்சுங்க, வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்க. அப்படிதான் இந்த தானியேல் தேர்ந்தெடுக்கப்பட்டான். அப்ப அவன் நிச்சயமா அழகா இருந்திருப்பான், இல்ல அழகா இருந்திருப்பான், அறிவுல சிறந்தவனா இருப்பான், எல்லாம் அவனுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் செலெக்ஷன் இருந்தாலும் இப்ப இந்த ராஜா அவனை கொண்டு வந்துட்டு, நான் எதை பேசிக் கொண்டிருக்கிறேன், நீதியில சிறப்பட்டால் உன் காரியம் ஜெயமா இருக்கும்.
அதை விட்டுறக்கூடாது, சப்ஜெக்டை விட்டுறாதீங்க. அதுதான், இஃப் யூ ஃபர்ம்லி எஸ்டாப்ளிஷ் யூ வில் பி விக்டோரியஸ். தான் என்னுடைய டைட்டில். முதல் ஆறாவதுல தான் பேசினேன். அப்படியே என்னால் பேச முடியாது, ஏன்னா நான் தான் பேசினேன். இதில் கொஞ்சம் என்னன்னு தெரியல, எந்த வெளிப்பாடை கத்த தரோம் அது இங்கே பேசுகிறேன். இல்லையா? என்னன்னா முதல் ஆறாவதுல நாங்கள் ரெக்கார்ட் பண்ண, லைவ் போகிறதில்ல, ரெக்கார்ட் பண்ணுறதில்ல, அதனால் அப்படியே பேசுகிறேன். ரெண்டாவது ஆறில் வரதுனால நான் திரும்ப கேட்கறதுக்கு எனக்கு கர்த்தர் உதவி செய்கிறாரு. இல்லையா? அப்போ இந்த மனுஷனுடைய காரியம் ஜெயமாக இருக்கிறது ஏனென்றால் அவன் நீதியில் சிறப்பட்டபடினால ஜெயமாக இருந்தது. இல்லையா? அப்போ இவனுக்கு வந்த செலெக்ஷன் ப்ராசஸ் மேலே பெருமிதம் இல்லை. இவனை செலக்ட் பண்ண பிறகு ராஜா ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். ஒருத்தட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு, இன்னைக்கு ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமின்னு சொல்கிறாங்க, ஓடிஏன்றாங்க. மிலிட்ரி ட்ரைனிங்க்கு ஒரு ஆஃபீஸர்ஸ் அகாடமி இருக்குது. ட்ரைனிங் போருக்கு போகிறது, யுத்தம் போகிறது, ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி இருக்குது. அங்கே கொண்டு போனீங்கன்னா அவன் வந்து முடியை வெட்டுவான், அப்புறம் என்ன பண்ணுவான், உன்னை தொப்பையை குறைக்கணும், அப்புறம் என்ன பண்ணுவான், காய்கறி தான் சாப்பிடணும், இப்படி பல காரியங்கள் இருக்குது. நான் இதை பற்றி பேசுகிறேன், மிலிட்ரிக்கு போகிறாங்களா அவங்கள பற்றி பேசுகிறேன். அப்போது ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ் இஸ் நாட் ஈஸி. இப்போ இந்த ராஜா சொல்கிறாரு, பிடிச்சிட்டு வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து தானியேல் கதை எதை சொன்ன சிங்ககபி மாத்திரம் தெரிஞ்சிச்சுன்னா தயவுசெய்து இந்த சரித்திரத்தை கொஞ்சம் தெரிஞ்சுங்க. இப்படி பிடிச்சிட்டு வந்தவங்க இப்போ சொல்றாரு 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, கல்தேயருடைய எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அப்ப இவனுக்கு வந்து என்ன பண்றாரு, சாதாரண வேற ஒரு ஊருக்கு வந்துக்கிறாரு. அந்த ஊர்ல அந்த பாஷை யோசிங்க, இங்க இருந்து கூட்டு போயிட்டு சீரியால உட்கார வச்சுட்டு சீரியா பாஷை, நீ படிச்சதெல்லாம் தமிழ் இங்கிலீஷ் மீடியம் இங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு அங்க போயிட்டு ஒரு இடத்துல உன்னை எக்ஸல் பண்ண வைக்கணும், அப்பதான் நம்ம முடியும் உன் காரியம் ஜெயமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நியமிக்காமல் அது நடக்காது. கர்த்தர் நியமித்திருக்கிறார் என்பதன் பேர்ல இன்றைக்கு தானியேலுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, நல்லா கவனிங்க. இது எவ்வளவு நாள் இவன் பயிற்றுக் கொள்ள வேண்டும் என்றால், அடுத்த வசனம் சொல்லுது, ராஜா தான் உண்ணும் போஜனத்திலும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும். 3 வருஷம். இன்னைக்கு எப்படி யூஜி, அண்டர் கிராஜுவேட், பிஏ, பேச்சுலர்ஸ் அப்படி படிச்சீங்கன்னா 3 வருஷம். இங்க படிக்கிற 3 வருஷம் வந்து ரொம்ப ஜாலி. நம்ம பசங்க காலேஜ் படிக்கிறது ரொம்ப ஜாலி. காலேஜ் ஜாலியாக சாப்பாடு கட்டிட்டு பஸ்ஸில் போவோம், பஸ்ஸில் போயிட்டு இப்படி போயிடுவோம், காலேஜில் போகாமல் இப்படி பல காரியங்களை செய்ய. அது இப்படி இல்லை. இது டெய்லி என்ன பண்ணுறது, ஏந்துக்கணும், இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ண, நிறைய கட்டளைகள். இது எல்லாவற்றையும் கடைபிடித்தால்தான் இவனுக்கு என்ன பண்ண அடுத்த நிலவரத்துக்கு வர முடியும் என்று. இப்போ தேவ பிள்ளையே, ஏன் இதெல்லாம் உங்களுக்கு மேற்கோள் காட்டுறேன்னா, ஏதோ இங்கே உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஒரு காரியத்தை சொல்ல. இன்னைக்கு கிறிஸ்தவ பிரின்சிபல்ல, கிறிஸ்தவ அடிப்படையில் உன் காரியம் ஜெயமாய் இருக்க வேண்டும் என்றால் நீ இந்த நீதியில ஸ்திரப்படப்பட தான் உன் காரியம் ஜெயமா இருக்கும். அதுக்கு முதலாவது என்ன தெரியுமா, உன் அர்ப்பணிப்பு அவசியமாக இருக்கிறது. இல்லையா? கர்த்தரனை அழைத்திருக்கிறார், ஒரு காரணத்துக்காக அழைத்திருக்கிறார், என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நான் எவ்வளவுக்கு அதை விட்டு கொடுக்கிறோனோ அவ்வளவுக்குள்ள தான் நான் என்ன பண்ணுவோம், அதற்காக உருவாக்கப்பட முடியும். அல்லேலூயா. So first thing is your dedication is important. உன் தீர்மானம், உன்னுடைய அர்ப்பணிப்பு ரொம்ப அவசியம். இங்க முதல் விஷயமே, இன்னைக்கு நம்ம எல்லாரும் தானியேலை போல நம்ம மாத்துங்க, தானியேல் மாதிரி. எப்படியா தானியேல் மாதிரி வெற்றியாக்க முடியும்? என் பேர் கொடுத்தா தானியேல் வச்சிட்டாரு எங்க அப்பா, இல்லை யாரோ வச்சிட்டாங்க. அவரை மாதிரி ஆகணும்னா நான் என்றைக்கு அந்த அர்ப்பணிப்பை நான் எடுத்து கர்த்தர் இந்த ஊழியத்தை செய்ய கொடுத்திருக்கிறாரு. பல மணி நேரம் ஜெபிக்கணும், பல மணி நேரம் இந்த வேதாமத்துல. சங்கீதக்காரன் சொல்ற, இரவும் பகலும் இந்த வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்ப வார்த்தையே எனக்கு என்ன பண்ண பேசிட்டே இருந்தாதான் நான் ஜெயமா இருக்க முடியும் என்றால், அதற்கு நான் எவ்வளவு அர்ப்பணிப்பு தருகிறேனோ அவ்வளவுதான் என் காரியம் ஜெயமா இருக்க முடியும். யார் தான் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் இது புரியுது? புரியுறவங்க மாத்திரம் ஒரு ஆமே நல்ல சொல்லுங்க சார். சிஸ்டர், இதுக்கு படிப்பு, இதுக்கு வந்து பெருசா காலேஜ் ஸ்காலர். முதல்ல என்ன கர்த்தர் அழைச்சிருக்கிறார், நான் இதற்கு அர்ப்பணிக்கிறதுக்கு ஆயத்தமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. தேவன் ஒரு பெருத்த திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த நீதியிலே நான் ஸ்திரப்பட. See, because this whole promise word, இந்த வாக்குத்தத்த வார்த்தையை நம்ம வேற மாதிரி பயன்படுத்திட்டு வருவோம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு இந்த வெளிப்பாட்டை இப்படி தான் பேசணும்னு சொல்லிட்டு இருக்கார். என்றைக்கு இந்த நீதியாகிய கிறிஸ்துவிலே நீ ஸ்திரப்பட உன் கொடுமை, பயம், இந்த மாதிரி காரியங்கள் மேல உன்னுடைய ஃபோக்கஸ் போவாது. நீ அதை பார்த்து சட்ட கூட பண்ண மாட்ட. நீ நேரு வழியாய் போய் கர்த்தருடைய ஜெயமாய் மாறி விடுவாய். அல்லேலூயா. அதுக்கு தான் சார் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த மாதிரி வயசு பிள்ளைங்களை நிறைய பேர்லாம் நீ கிரிக்கெட் ஆடுவானுங்க, ஏதோ பண்ணிருப்பானுங்க. இல்ல தம்பி சூர்யா, அப்படிலாம் இருக்கிறவங்க மத்தியில் ஏன்டா நீங்க வந்து உட்கார்ந்துருக்கிற? கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. இந்த திட்டத்துக்கு நீ இணங்கி வந்து அதுக்கு அர்ப்பணிப்பா என்றால் அதான் முக்கியம். தானியேலை புடிச்சு வந்துட்டாங்க, ஏதோ பொழப்புக்கான கூட்டு வந்தாங்க. பொழப்புக்காக கூட்டு வந்தாங்க. இவன் பொழப்பு நடத்துறதுக்காக நிறைய பேர் நினைச்சிருக்கிறோம், இவன் கம்பெனியை வளர்க்கறதுக்காக என்ன வேலை கொடுத்துக்கிறான்ட்டு.
இல்ல சார், உன்னை அங்க பெரியவன் ஆக்கிறதுக்காக கர்த்தர் உனக்கு அங்க வேலை கொடுத்துடுறாரு. யாருக்கு புரியுது அவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க. உனக்கு ஏதோ வருமானத்திற்கு மாத்திரம் வைத்து பொழப்புக்காக அந்த வியாபாரம் அல்ல, உன்னை அதுல ஒரு வெற்றி சிறக்கும்படி கர்த்தர் அந்த வியாபாரத்தை தருகிறார். உன்னை அந்த தெருவுல ஏன் வச்சிருக்கிறா தெரியுமா? நீ ஒரு சுகந்த வாசனையா இருக்கும்படிக்கு தான். உன்னை போல கர்த்தர் உன்னை கொண்டு அநேகரை தொடும்படிக்கு தான் கர்த்தர் அந்த குடும்பத்திலே கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறாரு சார். என்றைக்கு அந்த வெளிப்பாடு உனக்குள்ள பெருகுதோ, தானியேலுக்கு அது நல்ல கிரிப்பா புடிச்சிச்சு. தானியேல் கிரிப்பா வந்துச்சு. தானியேல் now understood the whole depth of it. தானியேல் நல்ல டெப்தா புரிஞ்சிட்டவனே சொல்றாரு, இந்த 3 வருஷம் ட்ரைனிங்க நான் அர்ப்பணிப்பாய் செய்வேன். அல்லேலூயா. அடுத்தது சொல்றாரு பாருங்க, ஒரு டெடிகேஷன் மாத்திரம் இல்ல. 8வது வசனத்துல வாசிக்கிறோம், நேரம் போகுது அதனால வாசிக்கிறேன். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானபோனும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானபோனும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. ரெண்டாவது சொல்றாரு, ஒன்னு டெடிகேஷனு, இன்னொன்று டிட்டர்மினேஷன், ஒரு தீர்மானம். கர்த்தரை அழைச்சிருக்கிறாரு, கர்த்தரை கொண்டு செய்யும்படிக்கு தான் என்ன பண்றாரு, படிப்படியாய் காரியங்களை செய்யறாரு. இப்ப நான் அதுல உறுதியா ஒரு தீர்மானம் எடுக்காத பட்சத்துல கர்த்தரால காரியங்களை என் வாழ்க்கையில செய்ய முடியாது. தீர்மானம் பிரதர், நம்ம வாழ்க்கை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னா நாம தீர்மானம் எடுக்காத பட்சத்துல கர்த்தரால செய்ய முடியாது. அல்லேலூயா. உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் வெற்றி சிறந்து பெரிய ஆளாக மாறணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல தீர்மானம் எடுக்கணும். அதுக்கு காலையில் எழுந்து நான் செய்யணும் காரியங்களை. அதுக்கு நிறைய கோட்பாடு இருக்குது, அதை சரியாக செய்யணும். இவனுடையதுக்கு இந்த தீர்மானம் அவசியமாக இருந்தது. எல்லாருமே இந்த தீர்மானம், நிறைய பேர் இந்த டேனியல் ஃபாஸ்டிங் எடுக்கிறாங்க. அது ஒரு பிரின்சிபிளில் போயிட்டு இருக்குது. என்ன ஃபாஸ்டிங்? டேனியல் ஃபாஸ்டிங் என்ன தான், வெறும் காய் போட்டுக்கிறாங்கல்ல, அதை எடுத்துன்னுக்குறாங்க. அப்புறம் வயிறு தொப்பை குறையும், அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டிங் இருக்குது இப்போது. டேனியல் ஃபாஸ்டிங், வாட்டர் ஃபாஸ்டிங், அது ஓகே. நான் அதை பற்றி ஒரு டாக்டர்னா எடுத்து வரல, தப்பாகவும் சொல்ல, தட்ஸ் ஓகே. பட் நம்முடைய காரியத்தில், உங்களுடைய காரியத்தில், நீ ஒரு லட்சியத்தில், உன்னை அழைத்த ஒரு நோக்கத்தில் அதை அடையும்படிக்கு கர்த்தர் அதில் ஜெயமோனை மாற்றுறதுக்கு நீ ஒரு தீர்மானம் எடுக்கணும். என் கூட இருக்கிறீங்களா? நான் சொன்னால ஒரு 10 பேருக்கு புரிஞ்சிச்சுன்னா போதும். எனக்கு 2000 10 பேருக்கு புரிஞ்சிச்சுன்னா 10,000 பேர் ஆதாயம் படுத்திடுவேன். நான் உங்களுக்குள்ள அந்த வெற்றியின் வாசனை புறப்படும் இல்லையா? அதாவது அந்த 10 பேரா நீங்கள் உட்காந்து கேளுங்க, இன்னைக்கு சொல்லுங்க, ஒரு தீர்மானம் எடுக்கணும் சார். நிறைய வரும், பிரச்சனை வரும். ஏன்பா 3 வருஷத்துல அவன் சந்திக்காத சவால் இருந்திருக்குமா? சோப்பு கொடுத்துருக்க மாட்டான், அதை கொடுத்துருக்க மாட்டான், தண்ணி வந்திருக்காது, குழால குளிக்கிற இடத்துல ஒரு ஹாஸ்டல் மாதிரி தான் இருந்திருப்பானுங்க. எல்லாம் சுமூகமாக இருந்திருக்குமா? 10 பேர் எட்டிட்டு வச்சிருப்பான். அந்த ஊர் பையன் தாண்டா நீ, பழைக்க தானே வந்துக்கிறீங்க. ஏன்னா அந்த ஊருக்காரன் இல்லையே, அடிமைகளாக பிரிக்கப்பட்டு வந்தவங்க. அப்படி ஒரு சாமர்த்தியத்தினால அவர்களை தேர்ந்தெடுத்து வந்துட்டு லாட் ஆஃப் கொடுமை இருந்திருக்கும். என்ன இருந்திருக்கும்? கொடுமை இருந்திருக்கும், பயம் இருந்திருக்கும். ஆனா அது எல்லாவற்றின் மத்தியிலே அவருடைய டெடிகேஷன், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய தீர்மானம் நிலையா இருந்தது. அதான் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்க, தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. Brother, if you got to be successful, if you got to be victorious in what you're doing, you got to be established firmly in righteousness. நீதியில் என்றைக்கு நீ ஸ்திரப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அன்றைக்கு உன் காரியம் ஜெயமாயிருக்கும். அதுக்கு 2 முக்கியமான அவசியத்தை சொல்ற கேளுங்க. 1 அர்ப்பணிப்பு, இன்னொன்னு நிலையான ஒரு தீர்மானம். இவர் எடுத்த தீர்மானத்தை எடுக்க சொல்ல, உன் காரியத்தில் நீ நிலையான ஒரு தீர்மானம் எடுக்கணும். டெய்லி ஆபீஸுக்கு 3 மணிக்கு தான் போகணும், 3 மணிக்கு தான் போகணும், இதை தான் செய்யணும்னா இதை தான் செய்யணும். காலையில இருந்து முட்டியை போட்டு ஜெபம் பண்ண ஜெபம் பண்ணும், எடுத்து முழங்கால் பண்ணிட்டு பைபிளை படிச்சு தான் போகணும். அதுல ஒரு சக்சஸ், அதை தான் செய்யணும். அதோட ஜெயத்துக்குள்ள கொண்டு வரும். அந்த தீர்மானம் உடைய ஜெயத்துக்குள்ள கொண்டு வரும். அப்ப பாருங்க 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் இந்த 2 டியோ அவனுக்கு இன்னொரு 3வது டியை தருது. It gave him the dignity. His dedication and determination gave him that dignity. Today we run behind dignity. என்னை யாரும் அங்கீகரிக்கல, எனக்கு கூட அப்படிலாம் இருந்துச்சு. இப்போ நான் கொஞ்சமா என்னுடைய சரீரத்துக்கு சாவறேன். சில இடத்துல மீட்டிங்லாம் போன நம்மளை கூட்டு முன்னாடி உட்கார வைக்கல. நம்ம எவ்வளோ பெரிய ஊழியக்காரு, அதில் வர இந்த ஒரு பெரிய ஒரு தலைவலி, வர்ஷிப் பண்ணி இவெல்லாம் பாட்டு போகிறான், நம்மளுக்கு ஒரு பாட்டு கொடுக்க மாட்டாங்களே. இப்போ அதுக்கெல்லாம் செத்துட்டேன். இப்போ அதுக்கெல்லாம் நம்ம வந்து போகிறது கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு இங்கே போகிறோம். உண்மையாக சொல்கிறேன். இப்போ எனக்கு அது இல்லை, எங்கே உட்கார வச்சாலும் பிரச்சனை கிடையாது. முந்தியெல்லாம் அது இருக்கும் உள்ளுக்குள்ளே. டேனியல் லிவிங்ஸ்டன்
யாரா நீ? ஒன்றுமே இல்லாத வேணா உன் மனசுக்குள்ள ஒரு பெரிய இது இருக்குது. என்னைக்கு அதெல்லாம் மாறிச்சுன்னா இப்போ நம்ம எங்கே போனாலும் கர்த்தர் எப்படியாவது ஒரு ஆர்டர் கொடுத்துட்றாரு. அது என்னைக்கு தூக்கிட்டோமோ அதுக்கப்புறம் கர்த்தர் தர வேண்டியதை தர்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு we run behind dignity. அந்த டிக்னிட்டின்ற வார்த்தை அதுதான் ஈகோவை தருது, அதுதான் பிரச்சனையை உண்டாக்குது, நிறைய உண்டு. அதனால தான் அந்த வார்த்தையை பிளேஸ் பண்ணிக்கிறாங்க. இவனுங்களுக்கு தானியேலுக்கு எப்படி கிடைச்சது? தயவும், வாசிங்க சொல்லுங்க எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்களா, என்ன சொல்லுங்க? தயவும் இரக்கமும் கிடைச்சது. எப்படி கிடைச்சது? டெடிகேட்டட் சார். கொடுக்கப்பட்ட 3 வருஷம் ட்ரைனிங்ல டெடிகேட்டா இருக்கிறான் சார். கொடுக்கப்பட்ட ட்ரைனிங்க இது கர்த்தர் தந்திருக்கிற வாய்ப்பு. இதை நான் இழந்துட மாட்டேன் பிரதர். கர்த்தர் தந்திருக்கிற வாய்ப்பை, சிஸ்டர், கர்த்தர் தந்திருக்கிற அந்த வாழ்க்கையின் வாய்ப்பை இழந்துடாதீங்க. அதுல தீர்மானமா நில்லுங்க, நீதியில ஸ்திரப்படுவீங்க. நீ எதிர்பார்க்கிற, நீ பின்னால ஓடுற அந்த டிக்னிட்டி தானா உங்ககிட்ட வந்துடும். சொல்லுங்க, டிக்னிட்டி தானா வந்துடும் சார். உயர்வுகள் தானா வரும் சார். மனுஷனுடைய தயவும் இரக்கமும் தானா உன் வீட்டை தேடி வரும். அல்லேலூயா. மனுஷனுடைய ஒத்தாசை தானா வீட்டுக்கு நேரம் வரும். நீ யார் வீட்டுக்கும் போய் கை கட்டி நிற்க வேண்டியதில்லை. யார்கிட்ட போய் நிற்காத. நிறைய பேர் போய் நம்ம நின்று கால் வச்சுதான் புரோஜனம்லாம் போகுது தவிர இன்னைக்கு அதெல்லாம் தூக்கி ஓர வச்சுட்டு கர்த்தர்கிட்ட ஒரு தீர்மானம் எடுத்து கர்த்தர் பேர்ல உறுதிப்பட்டு கொண்டே இருங்க. அந்த நீதியில நீங்கள் ஸ்திரப்பட்டு கொண்டே இருங்க. கர்த்தரோட கொடுக்க வேண்டிய கனத்தை உனக்கு தருவார். தானியேலுடைய வாழ்க்கையில இதாங்க முதல் துவக்கம். அவன் காரியம் ஜெயமா இருந்ததுன்னு பாக்குறீங்க. நிக்கல, இப்ப சவால் விடுறான். போயிட்டு அந்த டெலிஜென்ஸை சவால், அந்த இதை போய் அவன் என்ன சொல்றான், சவால் விட்டு சொல்றான். பாருங்க 10-11 வசனங்களா நீங்க வாசி சொல்றான். 10 நாள் வரைக்கும் என்ன பண்ணுங்க, எங்களை சோதித்து பாருங்க, எங்களை சோதிச்சுதான் பாருங்க, நான் அதை ப்ரூவ் பண்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். அல்லேலூயா. எந்த தேவ மனுஷன் தன் அழைப்பை நிரூபிக்க ஆயத்தமா இருக்கிறானோ கர்த்தர் அவனை உயர்த்தியே தீருவார் சார். அல்லேலூயா. வசனத்தை கேட்டு போதில்லை சார், செயல்படுத்த தான் ஜெயம் வரும் சார். ஒரு மாதிரி கர்த்தர் உட்கார்ந்துருக்கும் போது பேசுவாரு, ஆனா அதை போய் செய்யணும். ஜெபம் பண்ணுவாரு, போய் செய்யணும். அதிகமா கர்த்தருடைய சமூகத்துல நேரத்தை கொண்டு செய்யணும். விட்டுக்கடன் சொல்லுவாரு, செய்யணும். மன்னிக்க சொல்லுவாரு, செய்யணும். சிலத மறக்க சொல்லுவாரு, செய்யணும். செஞ்சினா தானா ஜெயம் வரும். எவ்வளோ தான் இருக்கிறீங்களா? ஒரு மாதிரி நிறைய பேருடைய ஆக்ஷனே பார்க்குறீங்களா, இல்லை வசனம் உள்ள போதா தெரியல. இந்த வார்த்தையை பெற்றுக்குங்க. அதனால தான் நான் ரொம்ப அழுத்தி இதை பேசுகிறேன். ஏன்னா இந்த வார்த்தையை உங்களுக்கு மாத்திரம் ஒளிபரப்பில் போயிட்டு இருக்குது. இது மறு ஒளிபரப்பு பார்க்குறோம். நாளைக்கு சாயந்தரம் மறு ஒளிபரப்பு நிறைய பேர் பார்க்குறாங்க. இது நிறைய பேர் தங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறது. பிரதர், நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, வாழ்க்கை காரியம் ஜெயமா இருக்கணும்னா இந்த கிறிஸ்துவாகிய நீதியில நீ ஸ்திரப்படு. I don't know you, I've never seen your face. Maybe a few people sitting here, I see their face. உட்கார்ந்துக்கிற சிலருடைய முகங்களை பார்க்குறேன், உங்களுடைய முகத்தோட பார்க்கல. ஆனால் உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இந்த தேவ நீதியில நீ ஸ்திரப்பட உன் அர்ப்பணிப்பும் உன்னுடைய தீர்மானமும் கிறிஸ்துவுக்கு நேரா இருக்கிற பட்சத்துல கர்த்தர் உன்னை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருடைய ஸ்திரம் உனக்குள்ள பெரிட்ட. பாருங்க இது எப்படி அவங்களை கொண்டு வந்துச்சுன்னா, 17ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த 4 பேரும் தானியேல் அதில் இருக்கிறாரு. ஏன்னா அந்த தானியேல் தான் மேற்கோள் காட்டுறேன். ஏன்னா தானியேலுடைய சரித்திரம் தான் அப்படியே பெரிய வளர்ச்சியில் வருது. அதனால தான் அந்த தானியேலுடைய சரித்திரத்தை காண்பிக்கிறேன். இந்த 4 பேர்னா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல். ஓகே, இந்த 4 பேர் என்ன பண்ணாங்களா, தேவ எழுத்திலும் சகல எழுத்திலும் ஞானத்திலும். இவர் எக்ஸ்பெக்டேஷன் என்னது? 5வது வசனத்துல இருக்குது. 4வது வசனம் எக்ஸ்பெக்டேஷன், எழுத்திலும் பாஷையும் கற்றுக் கொடுக்கும். எல்லாத்துலயும் என்ன பண்ண, இவங்க சிறந்ததா இருக்கணும். அப்போ இவர்களுக்குள்ள இருந்த அர்ப்பணிப்பு, இவர்களுக்குள்ள இருந்த தீர்மானம் என்ன பண்ணுச்சு? இன்றைக்கு சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். அல்லேலூயா. See, today without dedication we expect these diligence in our life. The other 3 D's. Diligent, I want to be dynamic. எல்லாருக்கும் முன்னாடி நான் வந்து ஒரு மாதிரி என்கிட்ட பெருசா ஏதோ இருக்குதுன்னு காமிக்கணும்னா எப்படி காமிக்க முடியும்? அர்ப்பணிப்பு இருந்தா தான் காமிக்க முடியும். தேவனிடத்துல ஒரு தீர்மானத்தோடு கூட நம்ம காரியங்களை செயல்பட்டு கொண்டிருந்தால் பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப். இந்த அதிகாரத்தை நீங்கள் அவ்வளோ ஆழமாக வாசித்திருப்பீங்களா எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு இதை நான் உங்களுக்காக கர்த்தர் வாசித்து காண்பிக்க, எனக்கு இதை நான் ரொம்ப ஆழமாக வாசித்து கொண்டிருக்கிறேன். இன்னும் கூட முடியல, இதை ரொம்ப வெளிப்பாடுகளோடு கூட வாசித்து கொண்டிருக்கிறேன்.
அந்த தானியேலுக்கு கர்த்தர் இப்படி செய்வீர்கள், இந்த தானியேலுக்கு செய்யணும் தான் என் போராட்டம். ஜெபம் பண்ணுகிறேன். இந்த பேர் சும்மா ஒரு ஹிஸ்டரியில் முடிஞ்சிடக்கூடாது ஆண்டவரே, இந்த டேனியலுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஜெயமாய் காரியத்தை மாற்றினார் சொல்லி தான் நான் ஜெபம் பண்ணிருக்கிறேன். அதுதான் இன்றைக்கு செய்தியாய் உங்களிடத்தில் நான் ஜெபிக்கிறதா உங்ககிட்ட சொல்றேன். உங்க பேரை பிளேஸ் பண்ணி சொல்லுங்க. உஷாவுடைய காரியம் ஜெயமா இருந்தது, சூர்யாவுடைய காரியம் ஜெயமா இருந்தது. நீங்க உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, என் காரியம் ஜெயமா இருக்கணும்னா கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த அழைப்புல நான் தீர்மானமா நிக்கணும், அர்ப்பணிப்போடு கூட செயல்படணும். நான் முழுமையா என்னை விட்டு கொடுத்து நான் இதுல முழு தீர்வா இருக்கிற பட்சத்துல ரொம்ப அழகா இருக்குது. என்ன பார்க்கறாரா, இவங்களை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறானா, எதை எய்ம் பண்ணி இவங்களை ட்ரெயின் பண்ணாங்களோ அதில் இவங்க சாதிக்கிறவனா மாறிட்டாயா. அல்லேலூயா. எந்த அழைப்பை கர்த்தர் உன் வாழ்க்கையில கொடுத்து உனக்கு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாரோ அதுல நீ சாமர்த்தியவானாய் மாற வேண்டும் என்றால், உனக்குள்ள அர்ப்பணி இருக்கின்றால் அதுல நீ சாமர்த்தியவானா மாறிடுவேன். ஒரு காலகட்டம் வருது, ராஜா 3 வருஷம் அவன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு ஓடிஏல விட்டு போயிட்டார். 3 வருஷம் ஓடிஏல போட்டு போயிட்டார். ஆபீசர் அகாடமி ட்ரைனிங்ல போட்டு போயிட்டு சொல்றாரு, 3 வருஷத்துக்கு அப்புறம் 3 பேர் கூண்டுவாடா, இப்ப 20ஆம் வருஷத்தை அடுத்த வருஷத்தை வாசிங்க, ராஜாவின் இடத்துல கொண்டு வருகிறதற்கு நாள் வந்த குறித்த நாட்கள். நல்ல வாசிங்க, அதை கட்ட விட்டுறாத சாமி. என்னதுங்க? குறித்த நாட்கள் நிறைவேறின பொழுது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. குறித்த நாள் கர்த்தருடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அது வரல அந்த காலகட்டத்தை கர்த்தர் உன் கையில தந்திருக்கிறார். கர்த்தர் சொன்னது நிறைவேற ஒரு காலகட்டம் வாழ்க்கையில நடக்கணும்னா உன் கையில கொடுத்திருக்கிற காலத்துல அர்ப்பணிப்போடு கூட தீர்மானத்தோடு கூட தேவனிடத்துல முழு மனதோடு கூட நீ காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது குறித்த காலத்துல நீ யார், உன் மேல இருக்கிற அழைப்பை கர்த்தர் நிறைவேற்றுவார். அதாங்க கர்த்தர் செய்யறது. We lose our time, we miss out those days that God gives us. கர்த்தர் கொடுத்திருக்கிற காலத்தெல்லாம் இழந்துட்டு நான் அப்படிதான் பரீட்சையில அப்படிதான் எழுதுவேன். அன்னைக்கு ராத்திரி தான் போய் படிப்பேன். கொஞ்சம் பசங்க கம்மியாக்கிறதுனால தைரியமாக சொல்ல நினைக்கிறேன். போன ஆராதனையில் கொஞ்சம் சாட்சியை கொடுத்துட்டு கொஞ்சம் அப்புறம் நானே ரெகுலேட் பண்ணேன். ஐயோ வேணாம்பா, இந்த பசங்க நம்ம சாட்சியை குடிச்சுன்னு போயிட போகுதுன்னு. நான் யூஜி படிக்கும் போது அப்படி தான் திடீர்னு பார்த்தா காலேஜில் நான் ஒரு பயங்கரமான ஸ்டார், நம்ம பேரை அங்கே பயங்கரமாக பிரபலமாக இருக்கும் எங்கள் எம்சிசியில். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கீழே அப்படி வரேன், ஸ்டாச்சு கிட்ட வரும்போது எங்கள் அப்பா நிற்கிறாரு. இவர் யாரா எங்கே கூப்பிட்டா, ஏன்டா இவருங்க வந்துக்கிறாரு. இப்போ எங்கள் அப்பா ரொம்ப பாவம், ரொம்ப ஒரு மாதிரி அமைதியான மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன். அவர் அங்கே நிற்கிறாரு. உங்களை யார் இங்கே என்ன விஷயம் அப்படின்னு அவரை பார்த்துட்டு, இல்லை உங்கள் ஆஃபீஸ் ஸ்கூல் காலேஜில் லெட்டர் அனுப்பிச்சிக்கிறாங்க. ஆமாம் லெட்டர் அனுப்பிச்சிக்கிறாங்க. என்னடா லெட்ரு காமிச்சு, லெட்டர் கொடுங்க அப்படின்னே. லெட்டர் வாங்கி பார்த்தா பர்சார் ஆஃபீஸில் லெட்டர் போய்க்குது மேலேருந்து, ஒரு இதுலேருந்து. நான் எடுத்துன்னு போயிட்டேன், அவர் அனுப்பலை. மேலே போயிட்டு அங்கே போயிட்டு ஒரே அவங்க ரொம்ப பழக்கம் எனக்கு மேடம். யார் உன்னை லெட்டர் அனுப்பிச்சு என் பேர் அப்போ டேனியல் லிவிங்ஸ்டன் கிடையாது, எம் டேனியல். ஐயோ வேற டேனியல் நினச்சி அனுப்பிச்சிட்டேனே, நான் ரொம்ப க்ளோஸு, வேற டேனியல் நினச்சி அனுப்பிச்சிட்டேனே. ஏய் லெட்டர் நான் என்கிட்ட கொடுக்கணும், எங்கள் அப்பாவுக்கு அனுப்பிச்ச பாவம் அவர். என் பிரச்சனை என்கிட்ட சொல்லு, எங்கள் அப்பாட்ட சொல்லாது பாவம். என்ன பிரச்சனை? நிறைய சப்ஜெக்ட் அரியர் இருந்துச்சு, அதனால உன் பையனை எக்ஸாமுக்கு அப்பியர் பண்ண வைக்க மாட்டோம், காசை கட்டு போங்க அப்படின்னு எதுக்கும் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போ நான் எங்கள் அப்பா சொன்னார், பாவமாக இருந்தால் நான் சொன்னேன், ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்கள் போங்க 3ஆவது வருஷம் டிகிரி வாங்கிடுறேன், கவலைப்படாதீங்க. என்ன ஒரு வருஷம் படிக்கவே இல்லை, கச்சா உட்காந்து படித்து டிகிரி வாங்கிறேன், உங்களை இனிமேல் திருப்பி இங்கே வர வைக்க மாட்டேன்னு அனுப்பிச்சி விட்டு கடைசி நிமிஷத்தில் உட்காந்து படித்து என் டிகிரியை வாங்கின்னு வந்துட்டேன் காலேஜிலேருந்து. அதுக்கு அல்லேலூயா ஆமென்லாம் சொல்லாதீங்க, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இது அல்லேலூயா ஆமென் போடுற விஷயம் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் கடைசி நேரத்தில் தான் நிறைய காரியத்தை சேஸ் பண்ணுறவங்களா இருப்போம் வாழ்க்கையில், கடைசி நேரத்தில் தான். ஆனால் கர்த்தர் அதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய பீரியடை தர்றாரு. சொல்லுங்கள், அதுக்கு முன்னாடி என்ன தர்றாரு? ஆயத்தமாகும்படிக்கு ஒரு பெரிய காலத்தை தர்றாரு. அதில் அர்ப்பணிப்பேன். எத்தனை பேர் புரியுது? புரியுறவங்க மாத்திரம் எல்லாரும் கை தூக்காதீங்க தயவுசெய்து. புரியுறவங்க மாத்திரம் கை தூக்குங்க. எனக்கு கொஞ்சம் பேர் தூங்கந்தே பார்த்துட்டேன், அதனால எல்லாம் கை தூக்கூடாது. நல்லா புரியுறவங்க மாத்திரம் கை தூக்குங்க பார்க்கலாம். அந்த குறித்த காலத்தில் நாம் என்ன பண்ணோம்? கர்த்தரோடவே அசைவாடிட்டு இருக்கணும். சொல்லுங்க, லாஸ்ட் மினிட்ல போய் சேஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவரே 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 காப்பாத்துங்க, ஆண்டவரே காப்பாத்துங்க, ஆண்டவரே காப்பாத்துங்க. ஆண்டு சரேப்பா இவ்வளோ நேரம் கொடுத்த நீ என் பக்கமே வராமல் இருக்கு, திடீர்னு வந்துட்டு என்ன பண்ற? எங்கப்பா திடீர்னு நான் உங்க பட்சத்தில் வந்தேன் அப்படின்னு கேட்க வைக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம்? கொடுத்திருக்கிற காலத்தில் அதை ஆதாயப்படுத்தி கர்த்தரை தேடி கொண்டிருக்கணும். யார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் அதை அங்கீகரிக்கிறவங்க மாத்திரம் சொல்லுங்க. These are time that God has given in our hands. அப்படியே கருத்தில் கர்த்தர் தேடத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே தான் போய் அவர்கிட்ட முட்டியை போட்டு ஃபாஸ்டிங் எடுத்து நம்ம ஆளுங்க பண்ற வேடிக்கை அவர் மேல இருந்து சிரிக்கிற அளவுக்கு ஆகுது. வந்துட்டியாடா ஃபாஸ்டிங்கா அப்படின்னு ஒரு ஆண்டவரே நினைக்கிறேன். அப்படி ஆயிடும். ஏன்னா நம்ம என்ன பண்றோம்? பிரச்சனை வரமாதான் போய் முட்டி மோதி அறைய பூட்டி, ஏப்பா நல்லா இருக்குமா, நல்லா ஜெபம் பண்ணியாப்பா,
நல்லா இருக்கும்போது நல்லா பைபிளை படியப்பா. நல்லா இருக்கிற காலத்தை ஆதாயப்படுத்தி கொண்டு கர்த்தர் கொடுத்திருக்கிற காலத்துல நீ சரியா இருப்பா என்றால், அந்த குறித்த காலம் என்று தானியேலுடைய வாழ்க்கையில வந்துச்சு பாத்தீங்களா? அன்னைக்கு என்ன நடக்குது பாருங்க. அந்த குறித்த காலம் நிறைவேறின பொழுது பிரதானிகளின் தலைவன் என்ன பண்றான்? அவர்களை நேபுகாத்நேசர் கொண்டு வந்து விட்டான். ராஜா அவனோடு பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களை போல வேறொருவரும் காணப்படவில்லை. எந்த அளவுக்கு அவன் ஆயத்தமாயிருந்தான் என்றால், அந்த குறித்த காலத்துல கர்த்தர் எதை நிறைவேற்ற வேண்டுமோ அது அவரிலிருந்து வெளிப்பட துவங்கினது. நல்ல கையை தட்டினா கையை தட்டுங்க, நல்ல கையை உயர்த்தினா கையை தட்டுங்க. ஏனென்றால் உனக்குள்ள குறிக்கிற காலத்துல, உனக்கு கொடுத்திருக்கிற காலத்துல நீ சரிவர காரியங்களை செய்யும் பொழுது அந்த குறித்த காலத்துல கர்த்தர் உனக்காய் காரியத்தை நிறைவேற்றுறதுக்கு ஏதுவா மாறிடா. When you miss out that period, we keep chasing. என் வாழ்க்கையில் அடுத்த ஒரு சாட்சி தாங்க. இந்த ஊழியத்துக்கு, இந்த ஆலயத்துக்கு, இந்த வர்ஷிப்புக்கெல்லாம் என்ன கெஞ்சாத நாட்கள் இல்லை. நான் எனக்குள்ள இருந்த வரட்டு கௌரவம், எனக்குள்ள இருந்த ஒரு பெருந்தன்மை, ஐயோ பெருந்தன்மை இல்லை, பெருமை ரொம்ப கெட்டது. இலக்காரமாக பார்ப்பேன் ஊழியத்தை. மலேசிய தேசத்தில் அதனால தான் வாலி விட்ட சாட்சி ரொம்ப மனத்தை பேசுவோன்னே பாஸ்டர் பொண்ணு அதான் சொல்லிட்டு இருந்துச்சு. அவங்க பாஸ்டர் கேட்டார், பாஸ்டருடைய எந்த பிரசங்கம் பாஸ்டர் யூத் மீட்டிங்கில் பேசினா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் சாட்சி சொன்னேன்ல, நிறைய பேர் சாட்சி சொன்னால் கதையாக இருக்கும்ல. இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில் வாலி பசங்க சொல்கிறது தான், கர்த்தர் கொடுக்குற காலத்தை இழந்தீங்கன்னா உன் வயசு கடந்து போயிடும், அதுக்கப்புறம் நீ துரத்திட்டு இருப்ப. அதான் பச்சை, அதான் உண்மையான சாட்சி. ஒரு காலகட்டத்தில் வந்து நிற்கிறேன், இன்னைக்கு கர்த்தர் நிறைய வெற்றி கொடுத்துறேன். ஆனால் இன்னைக்கு உட்காந்து நான் ரெக்ரெட் பண்ணுறேன்னா தெரியுமா, அன்றைக்கு அந்த காலத்தை நான் ஆதாயப்படுத்தி என்றால் இன்றைக்கு என்னுடைய ஊழியம், இன்னைக்கு அநேக காரியங்கள் இன்னும் கூட 10 மடங்கு வேற எங்கேயும் இருந்திருக்கும். அதுக்கு ஆமேன்னு சொல்லாதீங்க, நீங்கள் உங்கள் காலத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. சீரியஸாக சொல்கிறேன். டுடே ஐ ரிக்ரெட் ஃபார் தேட். இன்னைக்கு எவ்வளோ பெரிய கம்பீரமாக நின்று பிரசங்கம் பண்ணுறேன் எல்லாம் இருக்குது. ஆனால் எனக்குள்ளே அந்த ஒரு பெரிய ஆதங்கம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் தான் வாலிபர்கிட்ட ரொம்ப பேசுது, என் பையன்கிட்ட தான் சொல்கிறது, என்னை சூழ்ந்திருக்கிற பிள்ளைகள் இடத்துல தான் சொல்கிறேன், இந்த இடத்த விட்டுறாது. அதனால தான் உன்னை வற்புறுத்துறேன், கட்டாயப்படுத்துறேன், கெஞ்சுறேன், வாடா வாடா வாடான்னு ஏன் கேட்குறேன்? நீ வரதுனால எனக்கு அந்த ஆதாயம் இல்லை, நீ வரதுனால எனக்கு நான் கும்பா கொடுத்துட்றாரு, எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துறாரு, ஒன்றும் கொடுக்கல. நீ வந்து உட்காரதுனால, நீ சத்தியத்தை கேட்டு சத்தியத்தை நிலைக்கிறதுனால உன் வாழ்க்கையில் நீ ஸ்திரப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன் திட்டத்துக்கு நேராய் நீ சீக்கிரமா வரதுக்கு அது ஈஸியா இருக்குது. நீ விட்டுட்டினா ஒரு நாள் பிடிப்பாரு, ஆனா 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீ துரத்தி பிடிப்பே தவிர அந்த 20 வருஷம் உனக்கு வெறுமையின் காலமா மாறிடும். யார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுதோ அவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதான் சிஸ்டர் உங்ககிட்ட கர்த்தர் சொல்றாரு, கிருபையின் காலம் உனக்கு நல்ல வீட்டை உட்கார வச்சு உனக்கு நேரத்தை கொடுக்குறாரு. நல்ல ஜெபத்தையும் கர்த்தருக்கு நேரான ஆயத்தத்தை நீ படுத்த உனக்கு மாத்திரம் உனக்கு அடுத்த சந்ததி கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வராரு. அல்லேலூயா, அல்லேலூயா. குறித்த காலம் வந்தவனே இங்க பாருங்க என்ன நடக்குது பாருங்களேன். எங்க பாருங்க அடுத்த வசனத்தை, ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்துல ராஜா அவங்கள டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரோ, விசாரித்தானோ, அதுல தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் பறந்திருக்கிற ஒரு ராஜ்யம், எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியில இவர்களிடத்துல, இந்த தானிய இடத்துல என்ன இருக்குதா, சகல சாஸ்திரிகளிலும் ஜோஷியர்களும் அவர்களை 10 மடங்கு சாமர்த்தியனாய் கண்டான். என்றைக்கு நீ நீதியில சிறப்பட்டு கொண்டே இருக்கிறாயோ, உன்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா, உன் சாமர்த்தியம் வெளியில வரும், உன் ஞானம் வெளியில வரும். எத்தனை பேருக்கு புரியுதோ அவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உன் சாமர்த்தியம், பிரதர் இந்த வேலையை செய்யறேன், என் பக்கத்தில் இருக்கிறவன் என்னை விட அதிகமா சம்பாதிக்கிறான், இந்த காரியத்தை செய்யறேன், என் அலுவலகத்தில் போய் உட்கார்றேன், என் பக்கத்தில் இருக்கிறவன் அந்த ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிடுறான், இந்த காரியத்தை செய்யறேன், காலேஜில் படிக்கிறேன், ஸ்கூல்ல படிக்கிறேன், என் பக்கத்தில் இருக்கிறவன், என் வீட்டு பக்கத்துல இருந்து வர்றவன் இயேசுவே தெரியாது. ஏப்பா நீ உனக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புல, அந்த கமிட்மெண்ட்ல கரெக்டா இருக்கிற பட்சத்துல கர்த்தர் உன் சாமர்த்தியத்தை 10 மடங்காய் மாற்றி நிரூபிப்பார் சார். சாமர்த்தியம் 10 மடங்கா விளங்கணும்னா உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்துல கர்த்தருக்கு நேரம் அர்ப்பணிப்போடு கூட செயல்பட்டு கொண்டே உன் வேலையில நீ தான் என் CEO மாறுவேன். உன் கம்பெனி எனக்கு என் ஜபலாதான், என் வாஞ்சலாதான், இந்த நாட்டில் தான் ஜெபம் பண்றேன். கர்த்தாவே எங்க சபையில ஒரு 10 கலெக்டர்னாச்சு கர்த்தர் எழுப்புங்க ஆண்டவரே, 10 கலெக்டர்னால இந்த ஊழியத்துல எழுமணும் ஆண்டவரே, 10 மெடிக்கல் ஆபீசர்ஸ்னாச்சு எழுமணும் ஆண்டவரே, இந்த தமிழகத்திலேயே ஒரு சிறந்த ஆண்டவரே மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லயே உயர்ந்து இருக்கிற ஒரு பெரிய பெரிய ஸ்தானங்களை கர்த்தர் கொண்டு வாங்க ஆண்டவரே, ஏர்போர்ட்ல வைங்க ஆண்டவரே, எல்லா இடங்களும் வைங்க ஆண்டவரே. புரியாது இருக்கிறீங்க நினைக்கிறேன். உங்க பிள்ளைகளுக்கு தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன், உங்களுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் அப்படி 10 மடங்கு சாமர்த்தியமாய் நம்முடைய பிள்ளைகள் மாற வேண்டும்னா நல்லா கையை தட்டு ஒரு ஆமேன்னு சொல்லு, எஸ் சொல். தாத்தா சொல்லுங்க, உங்க பேர பிள்ளைங்க மாறட்டும். வேடிக்கை பார்க்காத, என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு என்னவோன்னு விடாத. உன் பேர பிள்ளை மாறினா
உன் ஜபத்தினால் அது வெற்றியாய் மாறும். நீங்க எங்க அப்பா என் கூட இல்லை, ஆனா என்னை இந்த வெற்றியில கத்த நிறுத்திருக்கிற தகப்பனுடைய ஜபம் இன்னைக்கு என்னை நிக்க வச்சிருக்குது. அதுதான் என்னை நிக்க வச்சிருக்குது. அவருடைய உபாசங்கள் என்னை நிக்க வச்சிருக்குது. இங்க பக்கத்துல உட்காந்து பார்க்கல, நான் நம்புறேன். என்னுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? மேல அந்த இன்றைக்கு கத்தரோடு கூட களி கூர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த கொண்டாட்டம் வரும் சார், அந்த கொண்டாட்டம் வரும் சார். எப்போ? உன்னை அழைத்த அழைப்பிலே நீ நீதியில ஸ்திரப்பட்டு கொண்டிருந்தா. நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் கொடுமைக்கு தூரமாகணும், பயம் இல்லாத இருக்கணும். எப்படியா? முதல் விஷயத்தை பிடிங்க, நீதியில சொல்லுங்க, நீதியில ஸ்திரப்படணும். தானியேல் நீதியில ஸ்திரப்படுறான். ஒரே அதிகாரத்தில் எவ்வளோ பாருங்க டிரான்சிஷன். 3 வருஷம் முடியும் பொழுது, 3 வருஷத்துக்கு அவனுக்கு ஒரு தூக்கி போட்டு போயிட்டார் ராஜா. 3 வருஷம் முடியும் போது கூட்டு வாடான்றாரு. கூட்டு வந்தா பார்த்தா, நம்ம ஊர்ல சொல்லுவானுங்கல்ல அந்த மாதிரி, பார்த்தா இவனுங்க வேற லெவல்ல இருக்கிறானுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேற லெவல்ல மாறணும் சார். என் வைராக்கியம் ஜபம் அதுதான் சார். வேற லெவல்ல நம்ம பிள்ளைங்க மாறணும், நம்ம ஊழியங்கள் மாறணும், நம்முடைய சபைகள் மாற வேண்டாம். உட்காந்து ஏதோ வந்து நானும் என் வயிற்றுக்கு எனக்கா ஏதோ சும்மா தேடுறேன், ஏதோ பரலோகத்துக்கு போகணும் அப்படின்ட்டு. பரலோகம் ஒண்டி முக்கியம் இல்லைங்க. இந்த உலகத்துல பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கிறதுக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த பிரியம் இருக்குது சார்? சொல்றாரு, அவளை சாமர்த்தியனாய் கண்டு 10 மடங்கு அப்படின்னு அர்த்தம். அவங்க எந்த நோக்கத்துக்காக ட்ரெயின் பண்ணாங்களோ அது செலக்ட் ஆயிட்டாங்க. சொல்லுங்க, என்ன ஆச்சு? சொல்லுங்களேன். செலக்ட் ஆயிட்டாங்க இல்லை? 3 வருஷம் கூட்டின்னு வராங்க ஒருத்தரை. அந்த 3 வருஷத்துக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் முடிஞ்சிச்சு. இப்போ கூட்டு வராரு, ராஜாவுக்கு முன்னாடி உட்கார்றாரு. அவன் ப்ரூவ் பண்ணிட்டான், ஸ்கில்லை ப்ரூவ் பண்ணிட்டான். ஏன்னா அவர் 2-3 கட்டில் வச்சிருந்தார். ஒன்று மென்டல் எபிலிட்டி, ஃபிசிக்கல் எபிலிட்டி, இமோஷனல் ஸ்டெபிலிட்டி. இன்னைக்கு நம்ம இன்டர்வியூவில் பண்ணுறது, நம்மளே ஹெச்ஆர்லாம் ஒர்க் பண்ணிக்கிறோம்ல, நமக்கு தெரியும். ஐக்யூ டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்லாம் வச்சுக்கிச்சு. ஓகே, நம்மளால் பரவாயில்ல, இவனை இந்த வேலைக்கு வச்சா அவங்க நல்லா சேல்ஸ் பண்ணுவான், இதை பண்ணுவான்ட்டு. ஸோ இவர் ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் நல்லா கவனிங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி நான் அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். நம் நீதியில் ஸ்திரப்பட்டாலும் நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் தாமதங்கள் வரும். இல்லையா? நீதியில் ஸ்திரப்பட்டாலும் கர்த்தர் செய்ய வேண்டிய சில காரியத்தில் ஒரு தாமதத்தை கர்த்தர் ஒரு டெஸ்ட்டாக விடுவார். இல்லையா? என்ன விடுவார்? எல்லாம் நடந்துச்சு. அடுத்த வசனமே சொல்லுது, இதெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு 1 வருஷம் இவர் காத்திருக்க வேண்டியதாக போச்சு. எதுக்கு ட்ரெயின் பண்ணாங்க? ஒரு ஸ்தானத்துக்காக இவனை ட்ரெயின் பண்றாங்க. ஒரு ஸ்தானத்துக்காக இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஆனால் உடனடியாய் காரியங்கள் நடக்கவில்லை. 1 வருஷம் என்ன பண்றாரு? 10 வருஷமே சொல்லுது பாரு. கோரேஸ் ராஜபாரம் பண்ணின முதல் வருஷம் மட்டும் தானியேல், அது இங்கிலீஷ்ல வாசிங்கன்னா ஆல்மோஸ்ட் at 1 year Daniel had to wait. 1 வருஷம் என்ன பண்றாரு? சில நேரங்களை பாருங்க, நமக்குள்ள கேள்வி ஓட்டே இருக்கும்ல. நம்ம இதை பேசிட்டே இருக்கும்போது உங்களுக்குள்ள ஓட்டினா, நல்லா தானே இருக்கிறேன், நல்லா தானே ஜெபம் பண்றேன், நல்லா தானே கரெக்டாக பைபிள் படிக்கிறேன், இந்த சத்தியத்தெல்லாம் கரெக்டாக தானே ஃபாலோ பண்றேன், ஏன் எனக்கு சார்? தாமதமும் கர்த்தருடைய நேபிப்பின்படி தான் வந்து கொண்டிருக்குது. யார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? அவங்க மாத்திரம் ஒரு கையை தூக்கி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தாமதம் நல்லதுக்கே சொல்லுங்க, தாமதம் நல்லதுக்கே. நான் சொன்னேன், இந்த டீலேயே சில காரியங்களை கொடுத்துட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ்லையும் சரி, இப்போ கூட சில காரியங்களை சொல்லும்போது டிலே. ஆமேன். இந்த டிலே பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் இட் பிரிங்ஸ் யூ டிஜெக்ஷன். நிறைய இடத்துல டிலே வர உடனே போடா ஜபம் பண்ணினா பெருசா, தாமதம் தானே வருது உடனே ஜபம் பண்ணினா பெருசா வாசிக்கலாம் எல்லாம் அது சொல்லுவார் அப்படின்ற மாதிரி மாறிடும். ஆனால் நீதியில ஸ்திரப்பட்டால் யூ வில் நெவர் பி டிஜெக்டட் இந்த டிலே. அந்த தாமதத்திலையும் நீ ஒரு நாள் என்ன பண்ண மாட்ட, விட்டு கொடுக்க மாட்டேன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அதுதான். ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு, நீங்கள் போங்க, நேரம் உங்களை காணான்னு கூப்பிட்டு போவோம். அங்கே போயிட்டு கட்டாத வீட்லையும் நாட்டாத மரத்துலையும் போயிட்டு அப்படியே பழத்தை சாப்பிடுவீங்க. அப்படியே என்ன பண்ணுவீங்க, வீட்டில் அப்படியே போய் படுத்து தூங்கினோடனே இவங்க எல்லாம் கிளம்பி வந்தோடனே அப்படியே டிலே ஆகுது. உடனே இவன் சொல்கிறான், ஒருத்தன் இல்லை, கொஞ்சம் பேர் அப்படி கூட்டமாக கூப்பிட்டானுங்க. எல்லாம் சொல்கிறாங்க செத்தாவே நல்லா இருக்கும் அப்படின்றான் ஒருத்தன். இன்னொருத்தன் சொல்கிறான், அங்கே வெள்ளைப்பூண்டு நல்லா இருந்துச்சு, வெங்காயம் நல்லா இருந்துச்சு, அங்கே சாப்பிட்டு நல்லா இருக்கும். ஏன்டா எங்களை ஏடா சாவடித்தோட கூட்டின்னு வந்தா, கலரலன்ட்டு கூட்டின்னு வட்டியாடா. இப்படி பல காரியங்களை தாமதத்தில் பேச துவங்கும். டிலே இஸ் டேஞ்சரஸ். அட் த சேம் டைம் டிலே வில் பிரிங் டிஜெக்ஷன். தாமதம் என்ன பண்ணும்? ஆமாம், கைவிடப்பட்டதை போல சில நேரத்தில் தோணும். தி அதர் டே ஐ வாஸ் திங்கிங் டிலே வில் டிஸ்டர்ப் யூ. டிலே வில் ஆல்வேஸ் டிஸ்டர்ப் யூ. நிறைய நேரத்தில் இந்த தாமதம் வந்து என்ன தெரியுமா, அட போடா அப்படின்ட்டு என்ன பண்ணோம், எதையுமே ஒருங்கிணைந்து செயல்பட முடியாதபடிக்கு செய்து கொண்டே இருக்கும். டிலே வில் பிரிங் டவுட், சந்தேகத்தை கொண்டு வரும். அதான் சொல்கிறேன், தானியேல் வாழ்க்கையில் எல்லாம் நல்லா போயிடுது, கரெக்டாக போயிடுது.
3 வருஷம் ட்ரைனிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லு. இப்போ ராஜாக்கு முன்னாடி வராரு, சவால் விட்டார், ராஜா முன்னாடி வந்துட்டாரு. தானியேல் ராஜாக்கு முன்னாடி வந்தோடனே தானியேல் சொல்லிட்டாரு, இவங்களை 10 மடங்கு சாமர்த்தியம். யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஐஏஎம் இல்லையா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இன்னைக்கு பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸ் அதெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் அதில் ஒரு சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதில் வந்து ஒருத்தனை பயங்கரமாக இன்டர்வியூ பண்ணிட்டு, ஓ யூ த பெஸ்ட் மேன், இது வரைக்கும் நான் பார்க்கலடா, டே நீ பில் கேட்ஸ் விட பயங்கர அறிவுக்குதுடா உனக்கு, ஆப்பிள் யார் இவரு, ஸ்டீவ் ஜாப்ஸ் விட உனக்கு, ஐயோ உன்னை விட்டா கம்ப்யூட்டரை வேற லெவலில் பண்ணிவிடுவேன் அப்படின்லாம் அவனை பேசிட்டு, இப்போ அவன் பக்கமே திரும்பாம 1 வருஷம் அவனை ஒண்ணுமே கண்டுக்காம இருந்தா எப்படி இருக்கும்? ஹலோ, என் கூட இருக்கிறீங்களா? தானியேலுக்கு ஒரு தாமதம். சொல்லுங்க, எனக்கு ஒரு தாமதம்ங்க. தானியேலுக்கு வந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் தான் வெற்றி, அவர் காரியம் ஜெயமா மாறிச்சு. எனக்கு ஒரு தாமதம். சொல்லுங்க, எனக்கு ஒரு தாமதம். ஆனால் என் தாமதத்துல நான் சந்தேகப்பட மாட்டேன். என் தாமதத்தில் நான் கைவிடப்பட்டதை போல யோசிக்க மாட்டேன். என் தாமதத்தில் முறுமுறுப்பை கொண்டு வர மாட்டேன். என் தாமதத்தில் இல்லை நான் பேச மாட்டேன். பேச விரும்பினா வாயை திறந்து நல்லா பேசுங்க சார். சொல்லுங்க சார், என் தாமதத்தில் கர்த்தரை நான் ஒரு நாளும் பழிக்க மாட்டேன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய சாபமே அதுதான் சார். கர்த்தரை வந்து பேச ஆண்டவர் கிறிஸ்டாரா? இன்னைக்கு நிறைய விசுவாசிங்க சொன்னதை நான் கேட்டுக்கிறேன். ஆண்டவர் பேச கிறிஸ்துவாரா? இவ்வளோ ஒருத்தர் சொல்றாரு, இவ்வளவு நாள் கிழிக்காத இருப்ப கிழிப்பாரா? அடா பாவி, நீ என்னடா அல்லேலூயா ஆமென் பாட்டெல்லாம் பாடின வாயாச்சடா, ஏன்டா அப்படி பேசுற? சில நேரத்தில் வெறுப்பு, மன விருத்தியை பிசாசு கொண்டு வந்து அதை பச்சு வேடிக்கை பார்த்துட்டே இருப்பான். நீ எப்படி பேசுறன்ட்டு அதில் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யூ காட் டு பி டெலிஜென்ட். யூ காட் டு பி டெலிஜென்ட். புத்திமானாய் நடந்து கொள்ளணும். இது கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட தாமதம். சொல்லுங்க, இது கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட தாமதம். ரொம்ப சூப்பர்னா தெரியுமா? இதன் மத்தியில் கர்த்தர் உனக்காக ஒரு காரியத்தை செய்யணும்னா வித்தியாசமா செய்வார். நேரம் ஓடிச்சானா அதையும் கொஞ்சம் அப்படியே கவர் பண்ணிட்டு அப்பதான் அடுத்த வாரம் பேசுறது வசதியா இருக்கும். இதுலயும் பாருங்க என்ன வித்தியாசம் பாருங்க. ஒரு டிலே ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ டேனியல் அண்ட் எல்லாம் டிஜெக்டட் ஆகலான்னு அவங்க என்ன பண்றாங்கன்னு சரித்திரமே இல்லை. நான் நினைக்கிறேன் என்னுடைய விசுவாசம், என்னுடைய வெளிப்பாடு நட அனுதினம் செய்த போல அவன் ஜெபிக்கிறவனா இருந்தான் 6ஆம் அதிகாரத்தில். அப்போ ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் பேர்ல பற்றுதலா இருந்து கொண்டிருக்கிறான். 1 வருஷம் முடியும் பொழுது இங்க ஒரு ராஜா இருக்கிறார். இந்த ராஜா பாத்தீங்கன்னா இவரு ஒரு நாள் படுத்து தூங்குறாரு. நமக்கு கனவு வருது அப்படின்னா எதை யோசிச்சு பயந்துன்னு படுக்கிறோமோ அது கனவா வரும். இப்போ அப்படிதான் நிறைய பேர் அது எழுந்து அப்படியே ஒரு பயங்கரமாக நெஞ்சு அமுக்கிற மாதிரியோ, யாரோ ஒருத்தர் வந்து நம்ம வீட்டு காரில் வந்து இடிச்சிட்ட மாதிரியோ, நம்ம கார் போயிடுங்க ஆக்சிடென்ட், ஏன்னா நம்ம அதே யோசிச்சு படுக்கிறீங்களே, அப்படி இவர் ஒரு எதையோ ஒன்று யோசிச்சு படுத்துட்டார். இந்த ராஜா படுத்து எழுந்த உடனே இவருக்கு ஒரு பயங்கரமான கனவு வந்துடுச்சு. இந்த கனவு இவரை பயங்கரமாக பாதிச்சு கொண்டு இருக்குது. எழுந்தவர் என்னன்றாரு, இவரே ஒரு ராஜா இல்லை, இவரை சுற்றில நிறைய ஞானிகள் என்ன சொல்றதுங்க, இதுக்கு வியாக்கியானம் கொடுக்குறவன் எல்லாம் இருக்கிற அரசாட்சியில் எல்லாரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா அதான் நான் முதல் ஆறாவது விளக்கமோடு சொன்னேன், இப்படிப்பட்ட ஒரு ராஜாவும் அரசாட்சி செய்யணும் தானே நம்ம தேசத்துலலாம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்படிப்பட்டவனா இருந்திருப்பானா இவன், எவ்வளோ கெட்டவனா இருந்தா இல்லை, எவ்வளோ அவன் காரியம் எவ்வளோ முக்கியன்றவனா இருந்திருப்பானா இவன். சொல்றான், உங்களை எல்லாம் சாப்பாடு கொடுத்து சம்பளம் கொடுத்து உட்கார வச்சிருக்கிறேன், நீங்க செய்ய வேண்டியதுனா தெரியுமா, நான் படுத்து தூங்கினதேன், எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, கனவை சொல்லு, அந்த கனவு என்ன வழக்கத்தையும் சொல்லு. உட்காந்துறாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாரண்யா ஆனந்தெல்லாம் வந்துக்கிறாங்க. ஆனந்த் என்ன யோசிச்சுங்கிறேன் நான் சொல்லிட்டானா எப்படி இருக்கும் அவருக்கு? ஆனந்த் என்ன யோசிச்சுங்க எப்படி இருக்கும்? நிறைய பேருக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு அது இல்லாமல் இவர் என்னன்றாரு, அவனுங்களை சொல்லனா சாவச்சிருவன்றாரு. வாசித்து பாருங்க, முதல் வாசம் வாசினா வீட்டில் வாசி, ஏன்னா அதுக்கு தான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். எப்படி ஒரு இதில் இன்னொரு விஷயமா சொல்றாரு. என்ன சொல்ற, டேய் அங்கே ஒரு 4 பேர் ரெடி பண்ணீங்கல்ல, அவங்கள 10 மடங்கு சாமர்த்தியனா கண்டல்ல புத்திமான அவங்கள தூக்கிட்டு வாடா, அவனுங்க சொல்லணும் என்ன பண்ணலாம், அவனுங்கள முடிச்சிடலாம். தேவ பிள்ளைய தாமதத்தில் கர்த்தர் ஒரு வழியை வச்சிருக்கிறார், வித்தியாசமான வழியை வச்சிருக்க. எத்தனை பேர் ராமேன்னு சொல்றீங்க? உங்க தாமதத்தில் ஒரு நாள் இருக்கிறது. சொல்லுங்க, ஒரு நாள் எனக்காக இருக்குது. There is a day. I want to use another D. There's a day. There will be a decision that will be made. ஒரு நாள் உனக்காக இருக்குது. ஒரு தாமதத்தில் ஒரு நாள் இருக்குது. அந்த நாள் உனக்காக செயல்படுகிறதுக்கு ஏதுவான நாளா மாறும். இவங்கெல்லாம் நினைச்சுங்க எல்லாம் பயந்து அங்கங்க ஓடி ஒளிரான்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஓடி போயிட்டு அவன் இந்த என்ன சொல்றதுங்க குறி சொல்றவன் அவன்லாம் ஓடி போயிட்டு எங்கடா ஐயோ நம்ம செத்துருவோம் போதே பொண்டாட்டி பிள்ளைங்கிட்டலாம் ஒருவேளை எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு அம்மா நான் என்ன சாவடிச்சுவான். கற்பனை இல்லை, இப்படிதான் நடக்கும் இல்லை. உலக பிரகாரமாக ஒருத்தனை சாவடி இது நியமிக்கும் போது அவன் ஓடிக்கிடி எப்படி எல்லாத்தையும் செக்யூர் பண்ண அப்படி ஓட்டுக்கிறான் வீடு முழுக்க. இவன் மாத்திரம்
இவனுக்குள்ள நீதி ஸ்திரப்பட்டிருக்கிறபடினாலே, நல்லா பிடிச்சிங்க, ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேன் கேட்டுங்க. உனக்குள்ள நீதி ஸ்திரப்படும் பொழுது உன்னை அறியாத ஒரு தைரியத்தை கர்த்தர் தருவார். யார் என் கூட இருக்கிறீங்க? டேரிங். யூல் பி டேரிங் டு ஃபேஸ் த சிச்சுவேஷன். அதான் நீதி உனக்குள்ள ஸ்திரப்பட்டுச்சுன்னா, இங்கே பயங்கரமாக நடக்குது சூழ்நிலை. எனக்கு நேரம் இல்லை, எல்லாத்தையும் படிப்படியாக வாசி. நீங்கள் வீட்டு 2வது அதிகாரத்தை வாசிங்க, எல்லாம் புரிஞ்சிடும். நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, டெடிக்கேட்டாக வாசிங்க. இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு போயிட்டு இருக்குது. இவர் என்னன்றாரு, ஆரியாகன்னு ஒருத்தர் பிடிக்கிறார். நிறைய நேரத்தில் ஆண்டவர் ஒரு டிவைன் கனெக்ஷனை கொடுப்பாரு. இன்னொரு டி யூஸ் பண்ணுறேன், என்னதுங்க? ஆமாம் தம்பி, குப்புசாமின்னு ஒருத்தனை கொடுப்பாரு. அவன் பேர் வேணா குப்புசாமியாக இருக்கும், அவன் பேர் முனுசாமியாக இருக்கும். ஆனால் கர்த்தர் நமக்காக அவனை நியமித்து நமக்கு எதோ ஒன்று செய்யறதுக்காக நம்ம சூழ்நிலையில் கர்த்தர் கொடுப்பாரு. யாரையும் கூட இருக்கிறீங்களோ ஒரு ஆமேன்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க. அவனை அசட்டியாக எடுத்துக்காத, குப்புசாமியை அசட்டியாக எடுத்துக்காத, முன்சாமி அசட்டியாக எடுத்துக்காத. கர்த்தர் கொடுத்துருக்கிறான், ஏதோ உனக்காக நிறைவேற்றும்படிக்கு கர்த்தர். இவன் ஆரியோகுன்னு ஒருத்தன் வர்றான். அவன் பேரே கொஞ்ச நேரம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் காணா, அவர் சீன்லேயே இல்லை. அவர் வந்து கெஸ்ட் ரோல் மாதிரி, ஒரு கேரக்டர், குணச்சித்திர நடிக்கிற மாதிரி நடுவில் வந்துட்டு போயிட்டாரு. அவர் வந்து சொல்றாரு, அவர் வந்து தலையாரிகளுக்கு அதிபதி. அவர் வந்து சொல்றாருப்பா இந்த மாதிரி. இவர் என்ன சொல்றா தெரியுமா? இவனுக்குள்ள அந்த பயம் அவனை தாக்கவில்லை, தைரியம் வர தொடங்கிடுச்சு. அல்லேலூயா. எதை பேசிட்டு இருக்கிற? நீதியில சிறப்பட்டிருப்பாய். நீதி உனக்குள்ள சிறப்படும் பொழுது உன்னை அறியாத ஒரு தைரியம் உன் சூழ்நிலை வரும். அல்லேலூயா. உன்னை அறியாத ஒரு தைரியம் உன் சூழ்நிலை வரும். தைரியத்தில் சொல்றான், ராஜா இவ்வளோலாம் பேசக்கூடாது. என்னன்றாரு? ராஜா இவ்வளோலாம் பேசக்கூடாது, என்னை கூட்டு போங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு எனக்குள்ள ஒரு தெய்வீகம் இருக்குது. There's another thing called divine in me. எனக்குள்ள ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. அந்த ஆண்டவருடைய நாமத்தை இந்த காரியத்தை ஜெயமா மாற்ற முடியும். அல்லேலூயா. என்றைக்கு நீதியில ஸ்திரப்படுறாயோ உனக்குள்ள கிறிஸ்துவுடைய டிவைன்னஸ் will increase. அல்லேலூயா. கர்த்தருடைய தெய்வீகம் உனக்குள்ள பெருக்கும்போது எவ்வளோ பெரிய சூழல் தான் சார் நீங்கள் பயப்படவே மாட்டீங்க சார். நான் அதை தான் கேட்குறேன், இன்னைக்கு அதான் ஜெபம் பண்ணுறேன். சுற்றிலும் பல விஷயங்களில் இன்னைக்கு சத்துரு நம்மை தாக்க, நம்ம இமோஷ்னலி ஃபிசிக்கலி சூழ்நிலைகளில் பல விதங்களில் சத்துரு நம்மளை தாக்கினாலும் நீதியில் ஸ்திரப்பட்டு கொண்டே இருங்க. நீதியில் ஸ்திரப்பட 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 சூழ்நிலையின் மத்தியில் உன்னை அறியாத ஒரு தைரியம் உனக்குள்ளே செயல்படும். இன்னைக்கு தானியேலுடைய வாழ்க்கையில் கடைசியாக முடிக்கிறதுக்கு இதை சொல்கிறேன். அவனுக்குள்ள ஒரு தைரியம். அங்கே ஒரு சவால் ஓடிட்டே இருக்குது. அவன் ஓடி ஓடி ஒளிகிறான், எல்லாம் ஒளிறானுங்க, எல்லாரும் அங்கங்கே ஸ்கேட்டர்ட் ஆகுறானுங்க, ஓடுறான், அங்கங்கே ஓடி ஓடி அங்கங்கே ஓடிட்டான். ஆனால் தானியேல் மாத்திரம் எழும்பி சொல்கிறார். என்ன தெரியுமா சொல்கிறாரு? எப்பா, இவ்வளோ தூரம் கர்த்தர் கொண்டு வந்து என்னை சாவடிக்கிறதுக்கு கொண்டு வரல. இவ்வளோ 3 வருஷம் எனக்கு ட்ரைனிங் ஆனது செத்து போகிறதுக்காக ட்ரைனிங் ஆகலை. கர்த்தர் உண்மையான தேவன் என்று நிரூபிக்கும்படிக்கு கர்த்தருடைய நீதி எனக்குள்ள ஸ்திரப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுவரையில் கர்த்தர் உன்னை கொண்டு வந்தது உன்னை எதையோ உன்னை கைவிடும்படிக்கு கர்த்தர் கொண்டு வரல. நல்லா கேட்டுக்கோ. உன் காரியத்தை அப்படியே அபத்தமாக்குறதுக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வரல. உன்னிலே கர்த்தர் இருக்கிறார் என்ற நிலைப்பாட்டை நிரூபிக்கும்படிக்கு தான் கர்த்தர் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இருக்கிறதுல அப்படியே கண்ணை மூடி கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டே இருங்க. எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. தயவுசெய்து அந்த இடத்துல டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க. நல்லா அப்படியே எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டே இருங்க, எல்லாரும் ஜெபிச்சிட்டே இருங்க, எல்லாம் ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஜெபிங்க ஜெபிங்க. சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சத்தியத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த நாட்களில் நீதியில் நான் ஸ்திரப்படணும். ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே நீதியில் நாங்கள் ஸ்திரப்பட்ட ஆண்டவரே எவ்வளோ பெரிய கொடுமையாக இருந்தால் அந்த கொடுமைகளுக்கு ஆண்டவரே கர்த்தர் விலைக்கு வைக்கிறோம். பாருங்க பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள் நல்ல ஜெபம் பண்ணிருங்க. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவங்க இருக்கிறவங்க உங்களுடைய கொடுமைகளை ஒரு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கு ஒரு பிரயாசம் எடுங்க, இன்றைக்கு ஒரு ஜெபத்தை எடுங்க, இன்றைக்கு ஒரு காரியத்தை நீங்க செய்து கொண்டே இருங்க, இன்றைக்கு ஒரு காரியங்களை நீங்க நிலைப்படும்படிக்கு சொல்லிக் கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களை தம்முடைய நீதினால உங்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்தி கொண்டே இருப்பார். ஓ we thank you. சொல்லுங்க. அநேக நாட்களாய் நீ ஒருவேளை போராட்டத்தோடு கூட உன் சிந்தனை எல்லாம் இன்றைக்கு ஒருவேளை உனக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை நீ ஒருவேளை யோசித்து யோசித்து அங்கலாய்ப்புகளோடு கூட போராட்டங்களோடு கூட ஏன் இந்த காரியம் என்ன கொடுமைப்படுத்துது, ஏன் இந்த காரியம் என்ன இன்னைக்கு இவ்வளவு துன்பத்துக்குள்ள கொண்டு வருகிறது, மன உளைச்சலுக்குள்ள கொண்டு வருதுன்னு சொல்லி நீ ஏக்கத்தோடு கூட அழுகையோடு கூட உன் நாட்களை கடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, என் நீதியிலே நீ ஸ்திரப்படும் பொழுது, அந்த நீதி கிறிஸ்து, அந்த ஆண்டவர்ல நீ எவ்வளவு நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறாயோ, இந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நீ எவ்வளவு உனக்குள்ள நீ உறுதியை நிலைப்பாட்டை உண்டாக்கி கொண்டே இருக்கிறாயோ, you will be firmly established and the things that are affecting you, உன்னை சுற்றி உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிற உனக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிற காரியங்கள் தானாகவே உன்னை விட்டு அகன்று போயிடும்.
It will vanish away. உன்னை விட்டு போயிடும். நீ அந்த நீதியில நிலைப்பட்டு கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற திட்டத்துக்கு நேராய் ஓடி உன் வாழ்க்கையை ஜெயமாய் மாற்றிக்கொள்வாய். ஆண்டவர் இன்னைக்கு அதை தான் சொல்றாரு. வாழ்க்கையை ஜெயமாய் மாற்றும்படிக்கு தான் என்னுடைய அதிகாரம் உனக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தானியேலுடைய வாழ்க்கையில சுற்றி நடந்த காரியங்களை பார்க்கல. அவன் ஃபோக்கஸ் எல்லாம் சொல்றான். கடைசியாக தான் நான் உங்களுக்கு சொன்னேன், அவன் ஃபோக்கஸ் எல்லாம் தெரியுமா, என் வாழ்க்கையில் ஒரு திட்டம் இருக்குது, அதற்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு என்னை சுற்றி நடக்கிற இந்த பயமும் பயமுறுத்தலோ இந்த சந்தேகங்களோ இந்த கேள்வியோ என்னை ஒரு நாள் அசைக்காது என்று சொல்லி அதில் ஜெயமாய் மாறிவிட்டான். அல்லேலூயா. அப்படியே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். இந்த காரியத்தை கேட்டுங்க. இது முக்கியமான ஒரு அறிவிப்பாயும் முக்கியமான ஒரு காரியமாக உங்களுக்கு சொல்லி அப்படி ஜெபம் பண்ணலாம். பக்கத்தில் இருக்கிற இந்த இடத்துக்காய் அநேக ஆண்டுகளாய், ஒரு சில ஆண்டுகளாய் ஜெபித்து கொண்டிருக்க அநேக ஆண்டுகள்ன்றதை காட்டிலும் தரிசனம் கிட்டத்தட்ட 38வது ஆண்டில் நம்ம இருக்கிறோம். இந்த ஊழியத்தை ஆரம்பித்து இந்த தரிசனத்தை கர்த்தர் இன்னும் மேலோங்க செய்கிறதுக்கு, இன்னும் இந்த சபையினுடைய வளர்ச்சியை கத்த தர்றதுக்கு இந்த பக்கத்து இடத்தை எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி சில ஆண்டுகளாக ஜெபிக்கிறோம். அதில் இந்த ஆண்டு ரொம்ப தீவிரமாக ஜெபம் பண்ணிருக்கிறோம். அதுக்கேற்ற விதத்தில் காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னாங்களே, இந்த மேகம் வரும், மேகம் வந்தால் அது கொஞ்சம் கருமேகமாக மாறி மழையாகும்னு சொல்கிற போல் அதை சுத்தம் பண்ணாங்க. சில காரியங்களை செய்து இன்றைக்கு இந்த இடத்தை கொஞ்சம் கொஞ்சம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்த காலங்கள் இன்றைக்கு உண்டாகி கொண்டே இருந்தது. இப்பொழுது அதை விற்கிறதற்கு, ஒரு பகுதியை விற்கிறதற்கான ஆயத்தங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. அதை வாங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நிறைய பேர் இதுக்காக ஜெபிக்கிறீங்க. இந்த நாட்களில் விசேஷமாக இந்த வாரத்தில் நான் இந்த அருமையான சகோதரன் இந்த லேண்டை வச்சிருக்கிற அவர்கிட்ட ஒரு பகுதி அது வச்சிருக்கிட்ட பேசியிருக்கிறோம். அவர் ரொம்ப சமாதானமாக இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து பேசிட்டு, அவர் வரும்போது ஒரு தீர்மானத்தோடு வந்தார். வரும்போது தம்பிகிட்ட சொல்லியிருக்கிறாரு, என்ன ஃபோன் பண்ண சொல்லியிருக்கிறாரு. நான் வந்து என்கிட்ட ஏற்கனவே இந்த பகுதியில் 1,55,000 55 லட்சம், ஏன் ரொம்ப கம்மியாக பேசுகிறேன் அவ்வளோதான் நினைக்கிறேன், இல்லை ஒரு 1.55 என்கிட்ட பேசிட்டாங்க. அதுக்கு ₹1 குறைக்கிற மாதிரி இருந்தாலும் நான் வரது ப்ரோஜனம், நான் வர வேண்டிய அவசியமே இல்லைன்ற மாதிரி பேசி தான் வந்தார். என்னுடைய அறைக்குள்ளே உட்கார்ந்து பேசிகிட்டே இருக்கும்பொழுது நான் எதையுமே ரேட்டை பற்றி எதுவுமே பேசல. அவரே என்னமோ பேசினார், பல காரியங்களையும் சொன்னார். அவர் கிறிஸ்தவ பள்ளியில் படித்தேன், எனக்கு இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அவர் பேசிகிட்டே இருந்து அவரே சொன்னார் போகும்பொழுது, ஃபாதர் நீங்கள் சர்ச்சுக்குன்னு சொல்கிறீங்க, இல்லை சர்ச்சுக்காக நானே போய் என்னுடைய மைத்தனர்கிட்ட, என்னுடைய பிரதர்லாக்கிட்ட ₹10 குறைச்சி தான் சொல்ல போகிறேன். சொல்லி என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்த எப்படியாவது உங்களுடைய சபைக்காக நாங்கள் தர்றதுக்கு முதல் துவக்கமாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் வெற்றியோடு கூட போயிருக்கிறார். அல்லேலூயா. ஃப்ரீயாக தரேன்னு சொல்லலை, காசுக்கு சொல்லியிருக்கிறார். ஆனால் என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் எப்படியோ இதை வித்தியாசமாக கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறாருன்னு எனக்குள்ள பெரிய தைரியம். அந்த தைரியம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இதற்காக விசேஷமாய் நான் நேற்றைக்கு உட்கார்ந்து நான் ஜெபித்து ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏவினது, இதில் உங்க கூட நிற்கணும், ஜெபிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவர்களை உன்னோட கூட இணைத்து ஜெபிக்கிறதற்கு அடுத்த 7 நாட்கள் நாளிலிருந்து சரியாய் காலையில் 5லேருந்து 6 மணி வரையில் நீங்கள் ஒரு பங்காளிகளாய் நின்று, ஏன்னா இப்போ நிறைய பங்காளிகள் திட்டம் வந்து நீங்கள் ₹500 கொடுங்க, ₹1000 கொடுங்க, ₹1,00,000 கொடுங்க, வீட்டு பத்திரத்திலிருந்து கொடுங்க, நகையை கொடுங்க, நான் அந்த மாதிரி எதையுமே நான் கேட்கறதுக்கு ஒரு நாளும் விரும்ப மாட்டேன். அப்படி செய்யவும் கூடாதுன்ட்டு என்னுடைய பெரிய தீர்மானம். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னோட கூட ஜெபிக்கணும், கர்த்தரை துதிக்கணும். அப்படி பங்காளிகளாய் இருக்கிறவங்க, பார்ட்னர்ஸ் இன் ப்ரேயர் அண்ட் ப்ரைஸ், நாளிலேருந்து சரியாய் 5 மணிலேருந்து 6 மணி, ஒரே மணி நேரம் கரெக்டாக 7 நாட்கள், 4லேருந்து 7 நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் எல்லா வேலையும் விட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, வேலைக்கு போகிறவங்க கூட நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு வந்து ஒரு கூட்டமாய் திரளாய் நின்று இதற்காக துதித்து ஜெபிக்க இந்த காரியத்தை ஆண்டு எனக்கு நிச்சயமாக வாய்க்கப்படணும்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த தரிசனத்தில் அன்றைக்கி யோசுவா அப்படி தான் சொல்கிறாரு. கூட இருக்கிற ஒருத்தனும் கேள்வி கேட்கல, எரிகோ விழுறதுக்கு ஒருத்தனும் ஏன்னா அது வரைக்கும் கேள்வி கேட்டிருந்தவனுக்கு எல்லாம் கேள்வி கேட்டான். என்ன சொன்னால் செத்து போயிட போகிறான் அது இதுன்னு பேசினவங்க. ஆனால் எரிகோவை பற்றி பேசும்பொழுது அந்த 7 நாள் பிளானை பற்றி சொன்ன உடனே ஒருத்தனும் பேசலை. எடுத்து 6ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க, யோசுவா 6 ஒருத்தனும் பேச, எல்லாம் அவன் எக்காலத்தை தூக்குனா, பெட்டியை தூக்குனா போய் செய்கிறபடி செய்து கொண்டே இருந்தாங்க. 7ஆவது நாள் அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது. அப்படியே கர்த்தர் இதை வெற்றியாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இதுக்கு லைவ்லாம் கிடையாது, அதனால் லைவ் வீட்டில் கொஞ்சம் ஜெபம் பண்ணுன்னா இதுக்கெல்லாம் லைவ் போட்டுருக்க மாட்டோம். நீங்கள் நேரடியாக வந்து இந்த 7 நாட்கள் இந்த இடத்துல நம்ம இங்கே ஜெபம் பண்ண போகிறோம். என்னுடைய பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கை, வருகிற வாரங்களே கர்த்தர் இதற்கான வழிகளை கர்த்தர் திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. அதனால் நாளையிலிருந்து சரியாக 5 மணிக்கு மண்டே, நாளை காலையில் எல்லாருக்கும் கமிட்மெண்ட்டு.
எனக்கு கூட நாளையிலேருந்து கொஞ்சம் சில காரியங்களே மற்றதை செய்ய நினச்சது எல்லா கமிட்மெண்ட்டையும் மாற்றிட்டு இதற்காகவே என்ன பண்ணுறோம், அந்த 7 நாட்கள் ஜெபத்துக்காக இதை ஒதுக்கி இருக்கிறோம். அதனால் முடிந்த அளவுக்கு எல்லாரும் கலந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் வெற்றியை தரப்போகிறார். அதனால் உடைய வலது கரத்தை நீட்டி